भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्. திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமரகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமாம் சுமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன்
ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பரா வாந்திகளும் சோல மதிளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ் மரகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மெய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க பிறநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்கனறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் முருகையர்கோன் யாழினிச வேதத்தியல். உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை குண்டோ ஒருபார்தன்னில் ஒக்குமோ. இது மணவாள மாமைகளுடைய உபதேசத்தினமாக பாசம். வைகாசி விசாக திருநட்சத்திரத்துக்கு சமானமான திருநட்சத்திரமே கிடையாது. உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள். அந்த திருநட்சத்திரத்திலே அவதரித்தவரான ஆழ்வாருக்கு சமானமானவர்கள் ஆறும் கிடையாது. உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர். அடுத்தபடியாக அந்த ஆழ்வார் சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழிக்கு சமானமான பிரபந்தம் எதுவுமே கிடையாது. உண்டோ திருவாய்மொழி கொப்பு. இந்த ஆழ்வார் அவதரித்த திவ்யக்ஷேத்திரமாய் அமைந்திருக்கக்கூடிய திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு சமானமான ஸ்தலமே கிடையாது. என்ன அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு சமானமான பிரமாணம் மற்றொன்னும் கிடையாதுன்னு காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பிரமாணோத்தமாக அமைந்திருக்கக்கூடியது இது அருள் செயலிலே சாரமாக இருக்கிறது என்று காட்டுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனர். வேதாதிகளில் பௌருஷ மானவ கீதா வைஷ்ணவங்கள் போலே இது அருளி செயலில் சாரம். வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மானவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷ்ட வைஷ்ணவம் என்று பிரசித்தமான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. வேதேஷு பௌருஷம் சூக்தம், வேத பாகத்திலே மிக்க ஏத்தம் மிக்கிருக்கக்கூடிய பாகம் புருஷ சூக்தமாக அமைந்திருக்கிறது. தர்மசாஸ்திரேஷு மானவம், தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்ம சாஸ்திரத்துக்கு அப்பிரதிமமான ஏத்தம் அமைந்திருக்கிறது. பாரதே பகவத்கீதா, மகாபாரதத்துக்குள்ளே ஸ்ரீ பகவத்கீதைக்கு அமைந்திருக்கிற அந்த வைபவம் மற்றொரு கிரந்தத்துக்கு மற்றொரு பாகத்துக்கு கிடையாது. புராணங்கள் அஷ்டாதச புராணங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றுக்குள்ளே ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு சமானமான ஒரு வைபவம் மற்ற புராணங்களுக்கு இல்லைன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல வேதாதிகளில் பௌருஷ மானவ கீதா வைஷ்ணவங்கள் போதே இது அருளி செயலின் சாரம். இதுன்னா திருவாய்மொழியானது அருளி செயல் சாரமாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த திருவாய்மொழியினுடைய அனுபவத்தை எல்லாம் நாம் கொண்டிருக்கிறோம். திவ்ய பிரபந்த தாரா என்கிற தலைப்பிலே ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷமான சகாயத்தாலும் இது அற்புதமாக தொடர்ந்து நடந்து வரும்படியான விஷயம். ஆக முதலிலிருந்து ஆரம்பித்த அருட்செயலுடைய பாசுரங்கள் அற்புதமான அனுபவத்துக்கு விஷயமாக ஓரோ நாளும் அமைந்திருக்கக்கூடியது. அந்த கிரமத்திலே இன்றைய தினம் அனுபவிக்கப்படும்படியான தொகுதி திருவாய்மொழியிலே 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியாய் அமைந்திருக்கக்கூடிய பொலிக பொலிக பொலிகா என்னும்படியான அற்புத திருவாய்மொழி இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் பாகவதாளுக்கு மங்களாசாசனம் பண்றார், பகவானுக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டார் இந்த பொலிக பொலிக பாசுர வியாக்கியானத்துல. உடனே நம்மள் அற்புதமான சமாதானம் காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பாதித்த விஷயத்தை அற்புதமான நம்மள காட்டுகிறார். என்னன்னு கேட்டா, இவர் என்ன பண்ணி இருக்கிறார் என்னால் கீழ 4ஆம் பத்திலே வீத்திருந்தேயுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காளும் உம்மானை வெண்மா விளந்தான் தன்னை போத்தி என்னே கைகளார தொழு சொல் மாலைகள் ஏத்த நோத்தேற்கு இனி என்ன குறை எழுமையுமேன்னு பாசுரம். அதுல வீற்றிருந்தேழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காளும் உம்மானை போற்றி 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 என்று 4ஆம் பத்திலே பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார்.
அடுத்தபடியாக 52ஆம் திருவாய்மொழியிலே பாகவதர்களுக்கு பாகவத கோஷ்டிக்கு கடல் வண்ணன் பூதங்கள் மின்மேல் மலிய புகுந்து செவாடி ஆடி விழுதரக் கண்டோம் என்னும்படியாக அற்புதமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். முதல்ல பகவன் மங்களாசாசனம், அடுத்தபடியாக பாகவத மங்களாசாசனம். இதை அடியொற்றித்தான் பெரியாழ்வார் தாமும் பாசுரம் பாடினார். முதல் பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என்று தாம் மங்களாசாசனம் பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு தான் பண்ணினார் பகவன் மங்களாசாசனம். அடுத்த பாசுரத்துல அடியோமோடும் நின்னோடும் விருமின்னி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. படியான விஷயம், முதற் பாசுரத்திலே பகவன் மங்களாசாசனம், 2வது பாசுரத்திலே பாகவத மங்களாசாசனம். அடியோம்னு தம்ம சொல்லிக் கொண்டு மங்கையினு விராட்டியை காட்டிக் கொண்டு சுடராழின்னு சுதர்சனாழ்வான காட்டி அப்பாஞ்சசன்யம்னு பாஞ்சசன்யாழ்வான காட்டினபடியாலே 2வது பாட்டு பாகவத மங்களாசாசனத்துக்கு அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஆனால் அதுல ஒரு விஷயம் எப்படி அமைந்திருக்குன்னா, பாகவத மங்களாசாசனத்திலேயும் கூட பகவன் மங்களாசாசனம் கலசி இருக்கிறது என்று தெரிவிக்கும்படியான விஷயம். முதல்ல பகவன் மங்களாசாசனம், அடுத்தபடியாக பாகவத மங்களாசாசனத்தோடு பகவன் மங்களாசாசனமும் கலசி இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, அடியோமோடும் நின்னோடும் எம்பெருமான் எதிரிலே எழுந்துள்ளிருக்கிறான். அந்த எம்பெருமானை பார்த்து நின்னோடும் உன்னோடுன்னு காட்டி இருக்கிறபடியாலே தமக்கும் எம்பெருமானுக்குமாக பாகவதர்களுக்கும் எம்பெருமானுக்குமாக இங்கு பல்லாண்டு பாடுகிறபடியாலே பகவன் மங்களாசாசனம் கலசின பாகவத மங்களாசாசனம். திருப்பாவையில ஒரு ஆச்சரியமான அர்த்தம் காட்டி இருக்கிறார்கள் உம்முடைய ஆச்சாரியர்கள், வியாக்கியானத்துல காட்டி இருக்கிறார். என்ன விஷயம்னா, பெருமானிடத்திலே கோபிமார்கள் பலவற்றை பிரார்த்திக்கிறார்கள். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் ஸ்ரீவனர்கள் வேண்டுவன கேட்டிய இந்த மார்கழி நீராட்டம் போவதற்கு, நீராட்டம் பண்ணுவதற்கு, பலனை பெறுவதற்கு, நீராடுவதற்கு முன்பாக என்னென்ன உபகரணங்கள் வேண்டும்னு முதல்ல கேட்டார்கள். அற்புதமான உபகரணமாக அமைந்திருக்கக்கூடியது வேண்டுவன கேட்டிய ஞானத்தை எல்லாம் நெடுங்க முரல்வன மகளன் பாஞ்சதன்னின் போல்வன் சால பெரும்பறை பல்லாண்டி செய்ப்பார் கோல விளக்கு கோடி விதானம் இவற்றையெல்லாம் கேட்டார்கள். இதற்கு அடுத்தபடியாக நோன்பு நோற்ற பிறகு இவர்கள் பெற வேண்டிய பலன் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா பாடி பரகொண்டு யாம் பெரு சம்மானம் பரிசினால் நன்றாக சூடகம் தோள்வளை தோடு செவிப்பு பாடகம் பல்கலன் ஆடையுடுத்தல் பால் சோறு மூட நெய் பெய்தல் முழங்க வழிபார அனுபவித்தல் இருக்கிறதே, இது முழுவதுமாக வேண்டும் என்று கேட்டார்கள். ஆக நோன்புக்கு முன்னால வேண்டுவது இது, நோன்பு நோற்ற பின்பு வேண்டுவது இது அப்படின்னு கேட்டார்கள். உடனே அந்த அனுப்புவே கண்மன் தெரிவிக்கிறார், இவ்வளவுதானே கொடுத்து விடுகிறேன். இவ்வளவுதானே கொடுத்து விடுகிறேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீர்கள்? ஆக நோன்புக்கு முன்னால வேண்டும்னு கேட்டதும் இதெல்லாம் வேண்டும்னு சொன்னார்கள். அதற்கு கொடுக்கிறேன்னு கண்ணன் சொன்னார். அதற்கு அடுத்த பாசுரத்தில் நோன்பு நோற்ற பிறகு என்ன வேண்டும்னு கேட்கிறார் அப்படின்னு அனுகிரகித்திருக்கிறார்கள் பூர்வர்கள். அப்ப பார்க்கிற பொழுது தெரிவிக்கிறார், பறை வேணுமா, பல பறைகள் வேணுமா, இந்தந்த பறைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கம் வேண்டுமா, சங்கங்கள் வேண்டுமா, என் கையிலே இருக்கக்கூடிய சங்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். புள்ளரையன் கோயில் வெள்ள வெளி சொந்துன்னு சொல்லப்பட்டதற்கொண்டோ அதையும் கொடுக்கிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் கண்ணன். அடுத்தது பல்லாண்டு செய்ப்பார் அப்படின்ற போது பெரியாழ்வாரை தந்தோம் தெரிவிக்கிற வார்த்தை. பெரியாழ்வாரை தந்தோம்னு சொன்னதும் கோபிமார்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனாலும் கொஞ்சம் குறை தெரிஞ்சது. என்ன குறைன்னா, பெரியாழ்வார் பெருமானுக்கும் பாகவதாளுக்கும் சேர்த்த மங்களாசாசனம் பண்ணினார். பல்லாண்டு இசைப்பார்னு பல பேர் வேணுமே, அத்தியாபக சுவாமிகள் பல பேர் வேணுமே, ஒருத்தர் தானே கொடுக்கிறேன். அடுத்தபடியாக எனக்கும் உங்களுக்குமாக பல்லாண்டு பாடும்படியான பெரியாழ்வார மாத்திரம் இல்ல,
உங்களுக்கே பல்லாண்டு பாடுபவராய் அமைந்திருக்கக்கூடிய நம்மாழ்வார தந்தோம். உங்களுக்கே பல்லாண்டு பாடுபவர்னா என்ன அர்த்தம்? பாகவத மங்களாசாசனத்தை தனிப்பட ஒரு திருவாய்மொழியிலே ஆழ்வார் தாம் பண்ணியருளி இருக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆக பாகவதாளுக்குன்னே மங்களாசாசனமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக அப்படி பார்க்கிற போது உங்களுக்கே பல்லாண்டு பாடுவர் நம்மாழ்வார், அவரையும் கொடுத்தோம், வாங்கிக் கொண்டு செல்லுங்கள் என்று எம்பெருமான் தாம் தெரிவித்தானே. அதற்கனுகுணமான விஷயமாக அந்த பொலிக பொலிக பொலிகா என்னும்படியான திருவாய்மொழி அமைந்திருக்கிறதே பாகவத மங்களாசாசன பரமாய் அமைந்திருக்கக்கூடிய விலக்கணமான திருவாய்மொழி. இதுக்குன்னு பிரவேசம் அவதாரிக நம்பிள்ள வீட்டுல அற்புதமாக காட்டியிருக்கக்கூடியது ஆச்சரியமான அவதாரிகையாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானார் இதுக்கு காட்டக்கூடிய அர்த்தம் தனி. எம்பெருமானாருக்கு பஞ்சாச்சாரிய பதாஸ்திதர்னு பேர். 5 ஆச்சாரியர்களுடைய திருவடித்தாமரைகளிலே, ஆச்சாரியர்கள் 5 திருவடித்தாமரைகளிலே பரிபூர்ணமான அர்த்த கிரகணம் பண்ணினவராய் அமைந்திருக்கக்கூடியவர், சிஷ்யவருத்தி பண்ணினவர் சாட்சாத் எம்பெருமானாரான ராமானுஜர். அப்படி இருக்கக்கூடியவர் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை திருமாலையாண்டான் பாடே கேட்டிருக்கிறார். அப்போ அந்த திருமாலையாண்டான் இந்த திருவாய்மொழி வருகிற போது, அதாவது பொலிக பொலிக திருவாய்மொழி வருகிற போது தாம் என்ன அர்த்தம் சாதிப்பார் என்றால் ஆளவந்தார் சாதித்ததாக தெரிவிக்கக்கூடிய அர்த்தம். ஆக அதைத்தான் ஈட்டுல அற்புதமாக தொடங்கி காண்பிக்கிறார். அந்த அர்த்தத்தை ஈட்டில் ஆரம்பித்து காண்பிக்கிற போது இத்திருவாய்மொழியை ஆளவந்தார் அருளி செய்தாராக திருமாலையாண்டான் பணிக்கும்படி. திருமாலையாண்டான் தெரிவிப்பாராம். என்ன தெரிவிப்பாரா? ஆழ்வாருடைய ஸ்ரீ வைஷ்ணவ சிலையை காண்கைக்காக நித்தியசூரிகள் இங்கே வரா. ஆக நித்தியசூரிகள் தான் பரமபதத்திலிருந்து நேர பூலோகத்துக்கு ஆழ்வார் திருநகரி பரிசீலத்துக்கு இறங்கிவிட்டார். ஏன்னா ஆழ்வாருடைய ஸ்ரீ வைஷ்ணவ செல்வம் அந்த அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எத்தனை பாகவதோத்தமர்கள், எத்தனை பரம பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்களே அப்படின்னு அவர்களை காண்பதற்காக நித்தியசூரிகள் தான் வந்து விட்டார்கள். திருவந்தாழ்வான் எழுந்தருளினார், கருடாழ்வான் எழுந்தருளினார், விஸ்வசேனாழ்வான் எழுந்தருளினார், மத்துமுண்டான நித்தியசூரிகள் அத்தனை பேரும் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அவர்கள் ஆழ்வார் கஷேத்திரத்துக்கு திருப்புளியாழ்வார் அடியில எல்லாரும் வந்து விட்டார்கள். நித்தியசூரிகளை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர்களுக்கு கண்ணிச்சல் பட்டு விடாமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுக்கு மங்களாசாசனம் பொலிக பொலிக பொலிகா என்று ஆழ்வாருடைய மங்களாசாசனமாக அமைந்திருக்கிறது என்று அப்படி தெரிவிப்பார் ஆளவந்தார் என்று திருமாலையாண்டான் காட்டின அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல எம்பெருமானார் மற்றொரு அர்த்தம் காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அது என்னன்னா ஒண்ணுமில்லை, இந்த இடத்துல அவர்கள் தான் வந்தார்கள் இல்ல, இவர்களுடைய வைபவத்துக்கு அனுகுணமாக திருந்தினவர்களை அற்புதமாக மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆழ்வாரானே திருத்தப்பட்ட இன்றுலகத்து சேதனர்கள் பரிபூர்ண ஸ்ரீ வைஷ்ணவர்களாக தாங்கள் ஆகிவிட்டிருக்கக்கூடிய கிரமத்திலே இவர்களை பார்த்து பொலிக பொலிக பொலிகா என்று மங்களாசாசனம் பண்ணுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ இந்த பொலிக பொலிக பொலிகான்னு பாகவத மங்களாசாசன திருவாய்மொழி எதற்காக இங்கு வந்திருக்கிறது? இது விசாரம். அவதாரிக்கையில சங்கதி காட்டுகிறார்கள். நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய வைபவம் முன்பின் திருவாய்மொழிக்கு அற்புதமான சங்கதி ஒரு தொடர்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முன் திருவாய்மொழியில் இப்படி சாதித்திருக்கிறார், அடுத்த திருவாய்மொழியில் இப்படி சாதித்திருக்கிறார். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு என்னெல்லாம் கேட்டு விசாரம் பண்ணி ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி வியாக்கியானம் பண்ணுபவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்களான பெரியவர்கள். ததனுகுணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தமாக அமைந்திருக்கிறது. நன்னாதார் முருவதிப்பா கீழே 4ஆம் அமைந்திருக்கக்கூடிய அற்புத திருவாய்மொழி நன்னாதார் முருவதிப்பா. அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் லோக யாத்திரா வைராக்கியம். ஆக லோக யாத்திரையை பார்த்து இப்படி இருக்க, இவை என்ன உலக இயற்கை, இவை என்ன உலக இயற்கை, அடுத்தவனுக்கு ஓர் ஆபத்து வந்தால் அதுவரை புதிய துணுக்கு அறியாதவனாக இருக்கக்கூடியவன்
அதுவரை தாம்பூல சர்மணம் பண்ணி அறியாதவனாய் இருக்கக்கூடியவன் நன்றாக புது வஸ்திரத்தை வாங்கி தான் நின்று கொண்டிருக்கிறான். அதே மாதிரி தாம்பூலத்தை இட்டுக்கொண்டு அந்த கோவில் தெரிய சிரிக்கிறான். இது என்னதுன்னா, நன்னாதார் உருவதிப்பா நல்லுத்தார் கரைந்தேங்கா எண்ணாரார் துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை, இது என்ன உலகியற்கை, இது என்ன உலகியற்கை என்று நன்னாதார் உருவதிப்பாவே சம்சாரிகள் படும்படியான துன்பம் இருக்கிறதை எவ்வளவு துன்பப்படுறார், இந்த மாதிரி கஷ்டப்படுறாரே, ஒவ்வொரு விஷயத்திலே ஈடுபடாமல் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்ன ஆத்தான். அதனால அபாரமாக வருத்தப்பட்டார். இந்த சம்சார மண்டலத்தை விட்டு என்னை எடுத்துறேன், நீ மோட்சம் கொடுக்கிறியோ எதுவுமே வேண்டாம், நீ நரகம் கொடுக்கிறியோ அதை பத்தி விசாரம் இல்லை, இந்த சம்சார மண்டலத்திலிருந்து இந்த சரீர வியோகம் எனக்கு வேண்டும். பணிகண்டாய் சாமாரே, ஆழ்வாருடைய திருவாக்கு, என்னை சாகும்படியாக பணிப்பாயா என்றார். என்ன உன் திருவிழித்தாமரைகளிலே சேர்த்துக் கொள்ளணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கணும். என்ன பிரார்த்திக்க வேண்டும் என்றால், தாய் வையம் கொண்ட தொடர்ந்தாமரைகளுக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டிய ஆழ்வார், பணிகண்டாய் சாமாரே, என்னை சாகும்படியாக பண்ணியருள்வாயான்னு காட்டுறாருன்னா, ஆழ்வாருக்கு பரமபத பிராப்தியை விட இதை விட்டு போகணும்ன்றது முக்கியமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு ஹேயமாக இருக்கிறது. சம்சாரிகள் படும்படியான துக்கத்தை அனுசந்தித்து அதை காண சகிக்காமல் இதை விட்டு போனால் போரும்னு தோற்பித்த ஆழ்வாருக்கு. அதனால பணிகண்டாய் சாமாரே அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு பிறகு இவா இந்த உலக இயற்கையோட இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவர்களுக்கு சில விஷயம் தெரியல. என்ன விஷயம் தெரியறதை அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இவர்களுக்கு தெரியாதது பகவத் பரத்வ ஞானம் இல்லை. எம்பெருமானுடைய பரத்வத்தை உபபாதித்தோமே ஆனால், பகவான் பராத்பரன், பகவான் எல்லாரிலும் மேம்பட்டவன், பகவான் மிக உயர்ந்தவனாக அமைந்திருக்கக்கூடியவன், அவனுக்கு இருக்கக்கூடிய வைபவம் யாருக்கும் இல்லை. ஜெகத் ரட்டா அவன், ஜெகத் ரட்சகன் அவன், மற்ற தேவதாந்தரங்களுக்கும் ஆசிரியனமாய் இருக்கக்கூடியவன் அவன். இத்தியாதி விஷயங்களை எல்லாம் இவர்களுக்கு உணர்த்தினோமேயானா இவர்கள் தாங்கள் திருந்துவார்கள், அப்ப பகவத்பரர்களாக ஆவார்கள். அப்ப இந்த மாதிரி உலக இயற்கையெல்லாம் இருக்காது, இவர்களுக்கு துன்பம் இருக்காது என்று தோற்பித்த ஆழ்வாருக்கு. அதனால 4ஆம் 10 சிவாய்மொழியிலே ஒன்னும் தேவம் உலகம் வீடும் பத்தும் யாரும் இல்லாமல் தன்னோடு தேவர்களோடு படைத்தான் குன்னம் போல் மணிமாடனேடு திருக்குறுவூரனுள் நன்ன அமதிப்பிரான் நிற்க பத்தை தெய்வம் நாடுதிரே. ஆக ஆதிப்பிரான் குன்னம் போல் நின்று கொண்டிருக்கிறான். குன்னம் போல் மணிமாடம் இருக்கிறது, உள்ளுக்குள்ள பெருமானும் குன்னம் போல் தான் இருக்கிறார். பெரிய மலை போல காயாம்பு மலர்பிறங்கள் அன்னமாலை என்கிறபடியே அந்த எம்பெருமான் அற்புதமாக மலை போல எழுந்தருளி இருக்கிறான். அவன் இருக்க மத்த தெய்வம் நாடுகிறே, இன்னொரு தெய்வத்துக்கு என்னத்துக்கு போகிறீர்கள் அப்படின்னு சில பெரியவர்கள் அற்புதமாக காட்டினார்கள். குன்னம் போல் என்பதை பகவத்பரமாகவும் அர்த்தம் பண்ணினார்கள் சில பெரியவர்கள். அப்ப பார்க்கிற போது இந்த இடத்துல குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குறுகூரவனுள் நின்னவாதிக்கிறான் நிற்க தெய்வம் நாடுகிறே. இலிங்கத்தை இட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாது செய்வியர்களும் மத்தும் நும் தெய்வமும் ஆகி நின்றான். வலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ன பிரான் கண்டீர் ஒன்னும் பொய்யில்ல போத்துவினே. அங்கிருக்கக்கூடிய ஆதிநாதனான எம்பெருமான் பொலிந்து நின்ன பிரான் வந்தான். தெய்வம் தெய்வம் என்ன, அந்த அர்ச்சாவதாரத்தில் பரத்வம் கீழே பல பரத்வங்கள் சொல்லியிருக்கார். பகவத் பரத்வத்தை நிரூபிப்பதற்கு கீழே பல திருவாய்மொழிகள் அமைந்திருக்கின்றன. முதல்ல ஆரம்பத்திலேயே உயர்வர உயர்நலம்ன்ற திருவாய்மொழி பரத்வே பரத்வமும் காட்டப்படுது. எம்பெருமான் பராத்பரனா இருக்கிறான். பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன், அவன் மேன்ப நிரம்பி இருக்கிறவன், அந்த மேன்மை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது பரத்வே பரத்வம். பெயர் வரும் அமரர்கள் அதிபதி இத்தியாதியான விஷயங்களிலே சித்விலட்சணனாய் இருக்கிறான், சித்விலட்சணாய் இருக்கிறான். சகல சேதனா சேதனங்களுடைய பிரவர்த்தி நிமித்தம் அவனதீனம் இத்தியாதியான விஷயங்களையும் தான் சொல்லி வாய்மொழியிலே பரத்வே பரத்வம் காட்டினார் ஆழ்வார். அடுத்தது 2ஆம் பத்துல திண்ணன் வீடு முதல் முழுமாய் எண்ணின் மீதிய நம்பெருமான்
அவதாரத்திலும் கூட அவனுடைய பரத்வம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை அவதாரே பரத்வத்தை தென்னன்பேடு என்னும்படியான திருவாய்மொழியிலே ஆழ்வார்க்காம் காட்டியருளினார். அதற்கடுத்தபடியாக அவன்தான் மோட்சம் கொடுக்கக்கூடியவன். ஆகவே யார் மோட்சப்பிரதனோ அவன் பராத்பரன். மோட்சப்பிரதத்வ கர்ணமுகேன பெருமானுடைய பரத்வத்தை ஆழ்வார் தாம் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான திருவாய்மொழி கணவரகவனமேல் பூம்பாவையாக உணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் துணைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே என்று காட்டியிருக்கிறார். ஆகவே மோட்சப்பிரதத்துவ கதனமுகேன பரத்வம் அனைவதரவணமேல் என்கிற திருவாய்மொழியிலே சிக்கெடுத்தபடியாக அச்சாவதாரத்திலும் கூட பராத்பரனாக சிவசாதித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய தச்சாயாம் பரத்வம் இது காட்டப்படக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. பரேசத்துவம் போலியும் ஆச்சாரிய ஹிருதயத்திலே ஆச்சாரிய ஹிருதயங்காரன் ஒரு திருவாய் திவ்ய தேசத்திலேயும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய ஓரோ திருக்கல்யாண குணத்தை காட்டிக் கொடுத்தான். அந்த குணத்தை அனுபவிக்கிறார். திருவரங்கத்தம் பெருமான் சௌஹார்தம் காட்டிக் கொடுத்தான். அதே மாதிரி திருவேங்கடத்தம் பெருமான் தான் காட்டிக் கொடுத்தது வாத்சல்யம் என்பது. அதுபோலே ஆழ்வார் திருநகரியான திருக்குறுகூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பொலிந்த பிரான் தான் பரேசன். பெரியவர்கள்னு யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் ஈஸ்வரனாகத்தான் அமைந்திருக்கக்கூடிய தன்னுடைய பராத்பரத்துவத்தை காட்டிக் கொடுத்தான் ஆழ்வாருக்கு. ஆழ்வார் அதை லோகத்துக்கு உபதேசம் பண்ணினார். இந்த ஜனங்களுக்கு இந்த பகவத் பரத்வத்தை நாம் உபதேசம் பண்ணினோமே ஆனால் இவர்கள் அந்த பகவத் பரத்வ ஞானத்தாலே திரிந்து இவ்வளவு சிரமப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் என்று அதற்கன் குணமாக உபதேசம் பண்ணினார். அப்போ அந்த ஆழ்வாருடைய உபதேசம் அமைந்திருக்கக்கூடியது எப்படின்னா இந்த இடத்துலதான் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை விலக்கணமான வார்த்தையாக அமைந்திருக்கு. அந்த உபதேசத்தை கேட்ட ஜனங்கள் இருக்கிறார்களே அத்தனை பேரும் திருந்தி வந்து விட்டார்கள். திருந்தி வந்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, அந்த பாகவதர்களுக்கு, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடாமல் இருக்க வேண்டும். யாருடைய கண்ணெச்சிலும் படாமல் இருக்கணும். இந்த கோட்டி அற்புதமாக சமுத்திரமாக செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆழ்வார் அந்த கோட்டிக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். பொலிக பொலிக பொலிக, நன்கு பொலிய வேண்டும், நன்கு விசேஷமாக அமைந்திருக்க வேண்டும் என்று தான் மங்களாசாசனம் தாம் பண்ணுகிறார். இப்பதான் ஒரு கேள்வி வருது. சுவாமின்னு 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியில ஆழ்வார் பகவத் பரத்வத்தை உபதேசம் பண்ணார். 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில பொலிக பொலிகான்னு உபதேசம் பண்ணுகிறார். பொலிக பொலிகா என்னும்படியான மங்களாசாசனம் பண்ணுகிறார். இது எங்க இருக்கணும்? 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழினா 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி அவள்லாம் திருந்தி வந்துட்டா வந்த உடனேயே அத்தனை பேருக்கும் மங்களாசாசனம் பண்ணினார் அப்படின்னு வார்த்தை இருந்தால் 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழியாக பொலிய பொலியா இருந்தால் நீர் சொல்றது சரி. அப்போ 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழியில வேற ஏதோ ஒண்ணுதானே இருக்கு. என்ன இருக்குன்னா நேற்றைய தினம் அனுபவித்துதான் அனுபவம் கையால் கிடைத்து என் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்பிரா அரையோவினி போனாலே என்ன அத்தனை பேரும் திரும்பி வந்துட்டா வந்தது ஆழ்வாருக்கு நான் ஏதோ வாய் வார்த்தையாக பகவான் பரதத்துவம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ வார்த்தை வாயளவில் வந்ததே ஒழிய ஹிருதயத்திலிருந்து வந்ததான்னு தெரியல, ஹிருதயத்திலிருந்து வரல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த எம்பெருமான் பொய்யான என்னுடைய உரைக்கு மெய்யான பேற்றை உபகரித்தான். கையா சக்கரத்தோன் காதல் எண்ணிக்கே இருக்க பொய்யாக பேசும் புறமுறைக்கு மெய்யான பேற்றை உபகரித்த பேரருளின் தன்மை. ஆக எப்படிப்பட்ட பேரருளின் தன்மை? எம்பெருமானுடைய கிருபை எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த எம்பெருமானுக்கு கிருதஜ்ஞதானுசந்தானம் பண்ணுகிறார், நன்றியை அறிவிக்கிறார். இப்படியெல்லாம் எம்பெருமான் பண்ணி கொடுத்திருக்கிறான், எனக்கு எப்படியெல்லாம் நன்மையை பண்ணி கொடுத்திருக்கிறான்னு சொல்லும்படியான விஷயத்தை அமைத்திருக்கக்கூடியது. இப்ப பார்க்கிற போது அதற்கு நன்றி கூறினார். சதாபிஷேகம் சுவாமி இந்த வேடிக்கையான ஒரு அர்த்தம் சொல்லுவார். ஒண்ணுமில்ல, அவ அத்தனை பேரும் தெரிஞ்சுட்டா ஆழ்வார் திருப்புலி ஆழ்வார் அடியில இருந்த போது
ஜனங்கள் எல்லாம் பார்த்து உபதேசம் பண்ணினார். பகவத் பரத்வத்தை எல்லாரும் தெரிந்து விட்டார்கள். நேர அத்தனை பேரும் சென்று தாமிரபரணியிலே சென்று தீர்த்தமாடி விலக்கணமா துவாதசோர்வம் குற்றம் சாத்தி கொண்டு 12 திருவன்காப்புக்கள் அணிந்து கொண்டு வந்தார். அதுக்குள் பெருமானுக்கு ஒரு பாடி பாடினார். அதுக்கு அவகாசம் கொடுக்கணும் இல்லையோ. ஸ்ரீ வைஷ்ணவானா ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோட உள்வேஷம் வெளிவேஷம் உள்குள் இருக்கக்கூடிய ஆங்கரமான ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பாக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அத்தோடு இருக்க வேண்டும். ஏ கண்ட லக்ன துளசியின் மீனாட்சமாலா ஏ பாகுமூல பரிச்சின்வத சங்கச்சக்ரா ஏலா ஏவா லலாட்டபலகேல சதுர்வகுன்றாகா தே வைஷ்ணவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி அவர்கள் எல்லாம் துவாதசோர்வகுன்றம் சாத்தி கொண்டு வர வேண்டும். அதற்கு அவகாசம் கொடுக்கும் போது அப்பதான் மங்களாதாசனம் பண்ண முடியும். அதனால அந்த அவகாச காலத்துல இந்த 10 பாட்டு பாடிட்டார் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லும்படியான அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பார்க்கிற பொழுது ஆழ்வாராலே திருத்தப்பட்ட விஷயம் இந்த இடம்லாம் காட்டக்கூடியது. கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி. அப்போ விஸ்தாரமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகிவிட்டார்கள், விஸ்திருதர்களாக ஆகிவிட்டார்கள். பல பேர் திருந்தினார்கள், பல பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிவிட்டார்கள். அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். சரி, ஸ்ரீ வைஷ்ணவ இத்தரர்கள், அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவமான இந்த பகவத் பரத்வத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்களோ. அவன் நிறைய பேர் இருந்தாலும் அவன் குறைஞ்சு போயிட்டான். என தேடி பிடிக்க வேண்டி இருந்தது. ஐயமுன் நெல்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல். ஐயமுன் நெல்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல். பெரியாழ்வார் தாம் தேடி பிடிக்கணும்னு பார்க்கிறார். மங்களாசாசன பலர்களாக இருக்கக்கூடியவர்களை பகவத் சரணார்த்திகளை தேடி பிடிக்க வேண்டும் என்று பார்த்து வாழாழ்பட்டு நின்னீர் உள்ளீரேல் அப்படின்னு இருக்கங்களான்னு தேடுறார். அதே மாதிரி இங்க வள்ள அப்படி எல்லாரும் வாழாழ்பட்டு நின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாரும் பகவத்பரர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஈவா நெடுவுல 6வது 2 பேர் பிறந்துட்டாரா? இங்க முன்னில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் அவா சங்குச்சிதர்களாக ஆகிவிட்டார்கள் என்று இது காட்டக்கூடிய விஷயம். அதுக்கு மேல இது சாத்விகர்கள் பரிகிரகித்ததாக அமைந்திருக்கிறது. இதத்தான் பெரிய கிதையுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் ஊந்துன்னு காட்டுறார். ஆக பெரிய கிதையுகம் பற்றி வைஷ்ணவ தர்மமேயாய், கேவலம் வைஷ்ணவ தர்மமேயாய் அத்தனை பேரும் விஷ்ணு பரத்வத்தை உணர்த்தவர்களாக அனந்திருக்கக்கூடியது சாத்விக அத்தனை பேரும் பரிகிரகித்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப தர்மம் சாத்விகர்கள் பரிகிரகித்த பெரிய கிதையுகம் பத்தி என்ன வைஷ்ணவ தர்மமேயாய் இருந்ததுன்னு காட்டுகிறார். இதற்கு அடுத்தபடியாக இதற்கு விருத்த தர்மங்கள், இந்த வைஷ்ணவ தர்மத்துக்கு விருத்தமாக எங்கும் பகவான் வியாபித்திருக்கிறான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாளோ. அதற்கு குணமாக பார்த்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிற போது எல்லாம் சர்வதாத்மகமாக இருக்கிறது என்னும்படியான அந்த கொள்கைக்கு விருத்தக்கூடியதெல்லாம் இடம்பொள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போல திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்கள் விஸ்திருத்தரானார்கள். அதனால பிரக்கிரமசுரரும் குறைந்து விட்டார்கள். அப்போ எங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமே அமைந்திருந்தது. அதனால அதற்கு புறப்பாயிருந்த தர்மங்கள் எல்லாம் மிகவும் குறைந்து விட்டது, மிகவும் எடுக்கப்பட்டு விட்டது. இடம்பொள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போல அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதுக்கு மேல தேச காலங்களாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை கலியுகம் ஒன்றும் இல்லையே. தேச காலத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை இவாளுடைய சம்பந்தத்தால தேச காலங்களாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான நன்மைன்னு காட்டப்படுகிறது. இந்த இடத்துல விசேஷமான ஒரு மகாபாரத ஸ்லோகத்தை, மோட்ச தர்ம ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியாதா உதாகரித்து காட்டும்படியான விஷயம் என்ன காட்டாட்டா, பாகவத ஸ்பர்சத்தாலே இந்த மாதிரி வந்துடுமா? மகாபாரதத்துல சர்வேஷாம் கில தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதி, எல்லா தர்மங்களையும் விட இந்த வைஷ்ணவ விதியாக வைஷ்ணவ தர்மமாக அமைந்திருக்கிறதே அது உத்தமம் சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டால் ரட்சத்தே பகவான் விஷ்ணு தாம் அபத்தான் ஆத்மசரீரவது. ஒரு ஆத்மாவானது எப்படி சரீரத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறதோ
அதே மாதிரி பக்தர்களை எம்பெருமான் ரட்சிக்கிறபடியாலே, பகவான் விட்டு ரட்சிக்கிறபடியாலே உத்தமமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவ எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்தது உயர்ந்தது என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஆகவே இப்படிப்பட்ட விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல பகவதாவும் அவினாபாவ சம்பந்தம் அங்கதான் அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். சுவாமி பகவானாலே இந்த தர்மம் பகவானாலே விஸ்திருதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு தானே இந்த பிரமாணத்துல காட்டுறது. பாகவத ஸ்பர்சத்தினால இதெல்லாம் உண்டாருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பாகவதர்களுடைய ஸ்பர்சத்தினாலே இதெல்லாம் உண்டாகுமான்னா வேதக பொன் போலே இவர்களோட்ட சம்பந்தம் நிறைய பாகவதாவுடைய வைபவம் எல்லாம் காட்டியிருக்க. அது ஜீவச்சனம் போட்டு இதுல காட்டுற அம்சத்தை காட்டுறேன். பகவத் ஸ்பர்சத்தாலே, பகவானுடைய தொடர்பினாலே, பகவான் இருக்கிறபடியாலே, அவனோடு சம்பந்தம் இருக்கிறபடியாலே வைஷ்ணவ தர்மம் இந்த சம்சார மண்டலத்துல அற்புதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இதுதான பாரதம் மோட்ச தர்மத்துல காட்டியிருக்கக்கூடியது. ரட்சத்தே பகவான் விஷ்ணு பக்தான். பகவான் பக்தர்களை ரட்சிக்கிறான்னு சொன்னா பக்தர்கள் மற்றவாளை ரட்சிக்கிறார். பக்தர்கள் நிரம்பி இருக்கிறபடியால் தான் வைஷ்ணவ தர்மமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமோ? பகவானால்தான் இந்த தர்மம்னு தானே பிரமாணம் காட்டுறது. அப்படின்னா அந்த பகவானை விட்டு பிரியாத சம்பந்தத்தை உணர்ந்தவர்கள் பாகவதர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். அந்த பகவானே இந்த பாகவதோத்தமர்களைத்தான் தனக்கு ஆத்மாவாக தான் கொண்டிருக்கிறான். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்சம் அமப்பிரியா உதாரா சர்வையே வைத்தே ஞானீது ஆத்மைவ மேமதம். எம்பெருமானுடைய கொள்கையாக அமைந்திருக்கிறது. வேதாந்தத்தினுடைய கொள்கை சர்வம் பகவதாத்மகம். எல்லாவற்றும் எல்லா வஸ்துக்களும் பகவானை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்கின்றன. சர்வ ஜெகத்துக்கும் ஆத்மாவாக பகவான் தான் அமைந்திருக்கிறான். இது வேதாந்தத்தினுடைய கொள்கை. அண்ணன் சொல்றார், என்னுடைய கொள்கை கொஞ்சம் மாறுபட்டிருக்குப்பா. நான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாய் இருக்கிறேன், அத்தனை வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாய் இருக்கிறேன். ஞானிகள் சொல்லிட்டு இருக்கா பகவான் தான் எங்களுக்கு ஆத்மா, பகவான் தான் எங்களுக்கு ஆத்மான்னு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஞானிகள் தான் எனக்கு ஆத்மா, ஞானீது ஆத்மைவமே மதம் அப்படின்னு என்னதும் நகாவியிலே அவன் மதம் தோன்றும். இது ஆச்சாரிய ஹிருதயக்காரர் காட்டும்படியான விஷயம். அவனுடைய கொள்கை, எம்பெருமானுடைய சித்தாந்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பகவத் சம்பந்த ஞானம் இல்லை என்றால் மற்றது என்ன இருந்தாலும் அது தாழ்ந்தது. ஆகவே இப்படிப்பட்ட பகவத் சம்பந்த ஞானம் இருக்கிறவா இருந்தால்தான் அந்த இடத்துல விசேஷமான அம்சங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அந்த இடத்துல வைஷ்ணவ தர்மமாக அமைந்திருக்கும். ஆகவே ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே காட்டும்படியான அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடியது. திருந்தினவர்கள் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார். தொழுது தொழுது நின்னார்த்தம் ஒரு இடத்துல காட்டுறார். தொழுது தொழுது நின்னார்த்தம். ஆக யார் யார் ஆழ்வாருடைய உபதேசத்தை கேட்டு தெரிந்தினார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் எம்பெருமானை தொழுது தொழுது நின்றார்த்தும் நன்னா கோஷமிட்டு பகவன் நாமத்தையும் பகவத் தெய்வத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். திருவடிகளிலே விழுந்து தொழுகிறார்கள் என்று காட்டப்பட்டது. அதுக்கு மேல திருத்தத்துக்கு யோக்கியத்தை படைத்தவர்கள் எல்லாம் அவர்களை திருத்த முற்படுகிறார், உபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். ஆக இந்த திருவாய்மொழியிலே அவளுக்கு மேவி தொழுது இம்மின்னீர்கள், மேவி தொழுது இம்மினீரே, நீங்கள் அவனிடத்திலே ஈடுபட்டு நிலை பெற்று அவனை தொழுது உச்சீவியுங்கோள், தொழுது வாழுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். சரி, இதுக்கும் திருந்தாதவா இருப்பாளே, அவள் என்ன பண்ணுவார்? உபேட்சித்து விடுகிறார். சரி, எப்படியே கெடுக்கிட்டு போ. நான் சொல்லி ஆன மட்டும் பார்க்கிறேன், ஆந்தனையும் பார்த்தும் திருந்தாவிடில் என்ன பண்றது? அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானே. ஆக உய்யும் வகை இல்லை கொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்னே. அப்ப உங்களுக்கு வாழ வகை இல்லை அப்படின்னு அவர்களுக்கு தெரிவிக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக இப்படி உலகத்தோரை திருத்தின ஆழ்வார் திருந்தி வந்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தான் அற்புதமாக பல்லாண்டு பாடி அவர்களோடு சேர்ந்து தானும் எம்பெருமான தொழுது
யார் யார் திருந்துவதற்கு தகுதி படைத்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்களோ தேவைப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை திருத்தி யார் யார் திருந்தவே மாட்டேன் என்று ஆழ்வாரோடு விரோதம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உபேட்சித்து இந்த பதிகத்தில் ஆழ்வார் தான் காட்டியிருக்கிறார். இந்த திருவாய்மொழியை காட்டியிருக்கிறார். அதுல ஒரு பாசுரமாக சங்கேபமாக அவகாசானுகுணமாக அந்தந்த அர்த்தத்தை பெரியவர்கள் எப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற பிரகாரம் இப்ப அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் அவதாரிகா பிரகரணத்திலே அமைந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமாக இருக்கிறது. 40 நிமிஷத்துல நாம பார்த்திருக்கக்கூடியதாக அர்த்தம் அவதாரிகா பிரகரணத்தில் ஆச்சாரியர்கள் என்ன சாதித்திருக்கிறார்களோ அந்த அர்த்தத்தை பார்த்திருக்கும்படியான விஷயம். இதுக்குமே இதுல சொல்லப்படும்படியான அர்த்தங்கள் பாசுரார்த்தம் என்னன்றத ஒரு பாசுரமாக அவதாரானுகுணமாக பார்க்கலாம். முதல் பாசுரம் பொலிக பொலிக பொலிகா போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்தா நமனுக்கிங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மதிய இசைபாடி ஆடி உழுதரக் கண்டோம் சமிருத்தமாக வேண்டும் சமிருத்தமாக வேண்டும் சமிருத்தமாக வேண்டும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய போட்டியை கண்டு இது வளர வேண்டும் வாழ வேண்டும் வாழ்க 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 அப்படின்னு தெரிவிக்கும்படியாக பொலிக 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 பொலிகா என்று மங்களாசாசனம். ஒரு தரம் சொன்னா போறதன் பல தரம் சொல்லணுமா? ஒரு தரம் சொன்னாலும் அதே அர்த்தம் தான், பல தரம் சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அப்படி இருக்கிற போது ஒரே வார்த்தையால் சொன்னா என்ன அப்படின்னா இல்ல, வேதாந்த பிரக்கிரியில வேத பிரக்கிரியிலே வைதிக பிரக்கிரியிலே சாதிக்கிறார். வேதம் வைதிகர்கள் சொல்ற வார்த்தை வேத சூக்தம் அமைந்திருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேதம் அப்படிதான் மங்களாசாசனம் பண்றது. சாந்தி 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 அமைதி அமைதி அமைதி. அப்ப இத பார்க்கிற போது வாழ்க 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 என்று வேதமானது ஜெயவஜி பவா என்று பல்லாண்டு பாடுகிற போது ஓம் சாந்தி 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 என்று தான் மும்முறை பல்லாண்டு பாடுகிறபடியாலே அதுக்கனுகுணமாக இங்கும் காட்டக்கூடிய விஷயம் பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம். ஆக உயிரின் வலிய சாபமானது போயிற்றுன்னு காட்டுகிறார். உயிரின் ஆத்மாவுக்கு அமைந்திருக்கக்கூடிய வலிய சாபம். அப்ப சாபம்னா என்ன? அனுபவித்தே எது தீர்க்கப்பட வேண்டுமோ அதுக்கு பேர் சாபம்னு பேரு. சாதாரணமா சாபத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாபமானது அனுபவித்தே அரும்படியாக அமைந்திருக்கிறது. சாபத்தினுடைய பலனை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். ஆனால் பாபத்தினுடைய பலனை சில பாபங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணி நாம தீர்த்து விடலாம். ஆனால் இந்த இடத்துல சாபத்தை போல இருக்கக்கூடிய பாபம் போயிற்று. போயிற்று வல்லுயிர் சாபம்னா ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சாபம் ஒன்றும் இல்ல, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பாவம் அவித்யா கர்ம வாசனா ருச்சிகள். நமக்கு அடியோடு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதே அஜ்ஞானம். அஜ்ஞானத்தாலே நாம அது ஒரு பாபமாக கொள்ளப்பட வேண்டும். அதற்கடுத்தபடியாக இந்த அஜ்ஞானத்தாலே நம்ம செய்யற காரியம் இருக்கும் இல்லையோ, இந்த காரியங்கள் கர்மா. நம்முடைய கர்மங்கள் பாப புண்ணிய ரூபமாய் அமைந்திருக்கக்கூடிய கர்மங்கள் யா கர்ம. திரும்பி அந்த கர்மத்தை நாம போக்கிக் கொண்டாலும் பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக் கொண்டாலும் அனுபவித்த போக்கிக் கொண்டு மேலும் அந்த கர்மம் செய்கைக்கு அடியான ஒரு வாசனை அடிப்படையான விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்கு வாசனைன்னு பேரு. அதற்கடுத்தபடியாக அந்த வாசனையின் காரணமாக மேலும் கர்மம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாப புண்ணிய ரூப கர்மங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு ருச்சி ஏற்படுகிறது, விருப்பம் ஏற்படுகிறது. அவித்யா கர்ம வாசனா ருச்சிகள் இப்படிப்பட்ட பாபம்னு சொல்லப்படுது. ஆகவே உயிரின் வலிய சாபம், அதைத்தான் பாபம் பாபம்னு காட்டுகிறார். பொலிக பொலிக பொலிகா போயிற்று வல்லுயிர் சாபம். இந்த சாபம் எல்லாம் போயிட்டு காரணம் என்னன்னா இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாள் இருக்காளே, இத்தனை பாகவதாள் இருக்காளே, அவளை கண்டு மங்களாசாசனம் பண்ணி போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்தா. ஆக நம்மை நலியும் நரகமும் நைந்தா. நரகம் நைந்து போய்விட்டது. நம்மை எந்த நரகம் நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த நரகம் நைந்து விட்டது. அதுக்கு நைந்து விட்டதுன்னு சொல்ல முடியும். அத்தனை பேரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகிவிட்டார்கள்.
அத்தனை பேரும் மோட்சம் பெற தகுதி பெற்று விட்டார்கள். அத்தனை பேரும் மோட்சம் போவர்கள். அப்ப நரகத்துக்கு ஆள் இல்லை, நரகத்துல போவதற்கு ஆள் இல்லை. ஆக நரகத்துல போய் அந்த இடத்துல யாரும் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அது பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழும் தொழியும் அண்ணே. அப்ப அந்த நரகத்துல புல்லு முளைச்சு போகுது. ஜனங்கள் போக்குவரத்து இருந்ததே ஆனால் அந்த இடத்துல புல்லு முளைக்காது. ஜனங்கள் போக்குவரத்தே இல்லைன்னா புல்லு வளர்ந்து போறது. அந்த மாதிரி பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்தொழியும்னே என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகியும் நரகமும் நைந்தா, அது நைந்து போய்விட்டது, அது மங்கி போய்விட்டது. அதுக்கு மேல இங்கு நமனுக்கு யாரொன்றும் இல்லை. இத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்து ஒரு பாடு, இங்கு யமனுக்கு என்ன வேலை இருக்கிறது? ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே இந்த இடத்துல யார் பாபம் பண்ணா, யார் தப்பு பண்ணிருக்கா, அவள் அழைச்சிட்டு போய் தண்டனை கொடுக்கணும், நரக யாத்தனை கொடுக்கணும், அவள் இழுக்கலாமான்னு இந்த இடத்துல யோசனை பண்ணி ஆராயறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நமன் தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேல் பேராயர் கால்பட்டார் பேர். இப்ப அரவணமேல் பேராயருக்கு எல்லாரும் ஆள்பட்டு விட்டார்களே. இந்த லீலாவிபூதியிலே அந்த யமனுக்கு ஆராய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஓணும்னா பரமபதத்துல போய் ஆராய்ந்து கொள்ளட்டும், நம்ம இல்ல வீட்டுல சாய்க்கிறார். ஆக வேண்டும் என்னால் யமனும் இனி பரமபதத்தில் போய் ஆராயில் ஆராயுமத்தனை. யமன் கூட எங்க போய் ஆராய வேண்டும் என்றால் பரமபதத்துல போய் தான் ஆராய வேண்டுமே ஒழிய இங்க ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்கு தண்டிப்பதற்கு யாரும் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லும்படியான வழி. அப்போ தர்மபுத்திரனுக்காவது கொஞ்சம் நரக தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியிருந்தது. அந்த மாதிரி వ్యక్తిகளே மாத்திரம் கிடையாது. இந்த தர்மபுத்திரன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அஸ்வத்தாமா அதான் அழிக்கப்பட்டு விட்டா, அதுக்கு மேல குஞ்சரகான்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் ஒரு சின்ன பொய் சொன்னது கணக்குல வச்சுட்டு அவனுக்கு நரகத்தை பார்த்துட்டு போக வேண்டியிருந்தது தர்மபுத்திரனுக்கு. அந்த மாதிரியான பாப சேஷம் யாருக்கும் கிடையாது இங்க. ஆகவே நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. ஏன்னு கேட்டா இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். அங்கதான் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை எடுத்து உதாரிக்கிறார். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயதே தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிட்ச தஸ்கரா. எந்த இடத்திலே திருவட்டாட்சர மகாமந்திரம் சித்தி பெற்ற மகான் கொண்டாடப்படுகிறார், எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா, திருவட்டாட்சரம் சித்தி பெற்ற மகான் எங்கு கொண்டாடப்படுகிறான், மகாபாகோ மகீயத்தே தத்திர சஞ்சரிஷ்யந்தி, அந்த இடத்துல இவற்றினுடைய சஞ்சாரம் இருக்காது, இவற்றினுடைய போக்குவரத்து இருக்காது. எதனுடைய போக்குவரத்துனா வியாதி துர்பிட்ச தஸ்கரா. வியாதியினுடைய போக்குவரத்து இருக்காது, துர்பிட்சம் பஞ்சத்தினுடைய போக்குவரத்து இருக்காது, தஸ்கரம் திருத்தனுடைய போக்குவரத்து இருக்காது. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் இல்லை. சரீரகதமான வியாதிகள் கிடையாது. சரீரத்துக்கு வேண்டிய உணவு பற்றாக்குறையாய் அமைந்திருக்கக்கூடிய துர்பிட்சம் கிடையாது. சரீரத்துக்கு வேண்டிய விஷயங்களை அபகரித்துக் கொள்ளும்படியானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லிடலாமா? அதுக்கு திருவட்டாட்சர மகாமந்திர சித்தி பெற்ற மகான் வேண்டுமா? சாமானிய மந்திரங்களே போருமே. மத்த வியாபக மந்திரங்களை வச்சுட்டு பண்ணலாமே, வாசுதேவ விஷ்ணு மந்திரத்தை வச்சுட்டு. அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அவ்வியாபக மந்திரங்களை வச்சுட்டு பண்ணலாம். அதுக்கும் போக வேண்டாம், தேவதாந்திர மந்திரங்களை வச்சுட்டே பண்ணலாமே. வியாதி போகணும்னா அதுக்குன்னு வியாதி அரண மந்திரங்கள் இருக்கு, தேள்கடி பாம்புகடி மந்திரங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி துர்பிட்சம் போகணும்னா அதுக்குன்னு விராட பண்ணுவாசிங்கோ, இதை பண்ணுங்கோ, வருண ஜபம் பண்ணுங்கோ, எல்லாம் பண்றாரு. திருட்டு நீங்க வேண்டும்னா அதுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. அதுக்கு அட்டாட்சர மகாமந்திரம் வேண்டுமா? கோழி முட்டைக்கு என் செய்வதென்றாய் குறுந்தடி நெடுங்கடல் வேண்டாம், கோழி அடிக்க குறுந்தடி வேண்டுமா? இந்த மந்திரத்தை வச்சுட்டு இந்த வியாதியா போக்கிக்கிறது இல்ல. இதுல சொல்லப்படுற வியாதியே விலக்கணம், இதுல சொல்லப்படுற துர்பிட்சமே விலக்கணம், இதுல சொல்லப்படுற திருட்டே விலக்கணம். இதுல எந்த திருட்டு போகும்னா
அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி பெற்ற மகான் கொண்டாடப்படுவானே ஆனால் அந்த இடம் முழுக்க பிரணவார்த்தத்தை நன்கு உணர்ந்ததாய் இருக்கும். அப்போ திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் பதமான பிரணவத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மா பகவான் ஒருவனுக்கே சேஷப்பட்டது, மற்றவ ஆருக்கும் சேஷப்பட்டவன் அல்ல, தனக்கும் சேஷப்பட்டவன் அல்ல. இதைத்தான பிரணவம் காமிக்கிறது. அப்ப திருட்டுன்னா என்னது தெரியுமா? பகவானுக்கு சொத்தா இருக்கக்கூடிய ஆத்மாவை என்னது என்னது என்ன அபிமானித்து விட்டோமே ஆனால் அதற்கு மேற்பட வேறு திருட்டு கிடையாது. இதுதான் யோன்யதா சந்தமாத்மானம் நன்யதா பிரதிபத்தியதே சிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. எவன் ஒரு விதமாய் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை வேறொரு விதமாக பிரதிபத்தி பண்ணி கொண்டிருக்கிறானோ எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, பகவானுக்கே சொத்தாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை தன்னது தன்னது என்று எவனொருத்தன் அபிமானித்துக் கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஆத்மா பகாரியினாலே என்ன பாவம்தான் பண்ணப்படவில்லை, எல்லா விதமான பாவமும் பண்ணப்பட்டதாக ஆகிறது என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இது. மகாபாரத வசனம் இந்த சகுந்தலையானவள் துஷ்யந்தனிடத்துல சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கிற போது அந்த எம்பெருமானுக்கே உரிதாயிருக்கக்கூடிய ஆத்மாவை தன்னது தன்னது என்று அபிமானிக்கும்படியான திருட்டு இருக்காது. பஞ்சம்னா என்ன? நம்ம உயிர் வாழ்வதற்காக நாம சிரமப்பட்டு உழைத்தால் அது நமக்கு பஞ்சம்னு அர்த்தம். இல்லை இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கேன் நிறைய இருக்குன்னு சொன்னா அப்ப பஞ்சம் இல்லை. அப்ப இந்த இடத்துல பஞ்சம்னு சொன்னா இந்த ஆத்மாவனுடைய வாழ்ச்சிக்காக நான் முயற்சி பண்ணுகிறேன், கர்மயோகம் பண்றேன், ஞான யோகம் பண்றேன், பக்தி யோகம் பண்றேன், கோயில் சுத்துறேன், இத்த பண்றேன் அத்த பண்றேன் ஆரம்பித்தால் அது பஞ்சம். அதல்லாமல் நமசப்தார்த்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி பெற்றவர்களான ஆத்மாக்கள், அவர்கள் கொண்டாடப்படுற இடத்துல நமசப்தார்த்த ஞான பிரச்சாரம் இருக்கும். அதனால எல்லாரும் பகவானே ரட்சகன், பகவான் நிச்சயம் ரட்சிப்பான் என்கிற அந்த பாரதந்திரிய உணர்வோட ஸ்வரக்கணே சுவாந்தயம் என்கிற அந்த பஞ்சம் இருக்காது. அடுத்தது வியாதினா என்ன? எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டுட்டு மத்தொன்னு அனுபவிக்கிறது. நல்ல பெருமானுடைய பிரசாதத்தை அனுபவிக்கணும். ஆஹா, எனக்கு உடம்புல சர்க்கரை இருக்கு, எனக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறது, எனக்கு உப்பு கூடாது, அதன் கூட நான் இந்த பிரசாதம் எல்லாம் சீகரிக்க மாட்டேன். அப்ப என்ன எடுத்துக் கொள்வாய்? இந்த கஷாயம் புஜிப்பேன், இந்த மருந்து புஜிப்பேன், இந்த மாத்திரை புஜிப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. புஜிக்க வேண்டாதவதை புஜித்துக் கொண்டு புஜிக்க வேண்டுவதை புஜிக்க முடியாமல் போனால் அதுக்கு பேர் தான் வியாதின்னு பேரு. அப்ப இந்த இடத்துல ஆத்மாவுக்கு புஜிக்க வேண்டியது பகவத் கைங்கரியம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அவனை ஆனந்தப்படுத்தி அதனாலே நாம் ஆனந்தப்பட வேண்டும். இதுதான் ஆத்மாவுக்கு அன்னமாக அமைந்திருக்கிறது. அன்னாதா அன்னாதா அப்படின்னு சொல்லும்படியானதாக இது காட்டப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இப்ப இந்த விஷயத்தை பார்க்கிற போது அதை விட்டுட்டு புஜிக்க வேண்டாததான இந்திரியங்களுக்கு இரவோடக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்ப இது புஜிக்க வேண்டாதது தானே. வியாதி இருக்கவே தானே இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அதற்கனுகுணமாக வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள் தாங்கள் சேர்ந்து விட்டிருக்கிறபடியாலே நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொள்மின். கலியினுடைய தோஷமானது கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல். இந்த இடத்துல பூதங்கள்னு வார்த்தை. கடல் வண்ணனுடைய பூதங்கள்னா என்ன அர்த்தம்? பூதகணங்கள்னு சொல்றா. பூதம் பூதம் பிரேதம் பிசாசம்னு எத்தனையோ சொல்றா. அந்த மாதிரி இதுவான்னு கேட்டு, அந்த மாதிரி இது அல்ல, அப்படிப்பட்டது இது அல்ல. அப்ப இது எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது? பூ சத்தாயாம் பாத்து. பூன்னா இருத்தல். எது இருக்கிற வஸ்துவோ அது பூதம்னு பேரு. எதை இருக்கிறதுன்னு சொல்லணுமோ அதை பூதம்னு சொல்லணும். அசன்னே வசுபவதி சத்பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனும் ததோ விதுருதி. வேத சொல்றது அசன்னேவ சஹா பவதி, அவன் அசத்தாகவே அமைந்திருக்கிறான்.
எவனொருத்தன் பகவத் விஷய ஞானம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் இருந்தும் இல்லாதவனாக இருக்கிறான். தோன்றின் புகழோடு தோன்றுகிறான், அதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற கிரமத்துல இங்க காட்டப்பட்டிருக்கிறது. சன்னேவ சபவதி. அப்போ பரபிரம்மத்தை அவன் உணர்ந்திருக்கிறானோ அவன் இருக்கிறான்னு சொல்லப்படுறான். இப்போ பூதம் பூதம்னா இருக்கிறவன் பகவத் விஷய ஞானத்தோடு கூட இருக்கக்கூடியவன் இருக்கிறானே அவனைத்தான் இருக்கிறவன் சொல்லணும். பூ சத்தாயான்னு. அதனால்தான் ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவருக்கு பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார்னு பேரு. ஆக பொய்கையாழ்வார் பொய்கையிலே அவதாரம் பண்ணினவர். பூதத்தாழ்வார் பகவத் விஷயத்திலே பரிபூர்ண அன்பை கொண்டு அன்பிலே ஆரம்பித்து அன்பிலே வாசுரத்தை முடிக்கிறானபடியான ஒரு பூதத்தாழ்வார் பூதத்தார்னு பெயராக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே கதிர்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி இந்த உலகத்திலே இந்த பூமியிலே மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒழிதரக் கண்டோம். சசம்பிரம நிறுத்தம் பண்ணினார்கள். ஆடி எங்க ஆடுறா அப்படின்னா உடனே திருமால பாசுரத்தை எடுத்துக்கணும். திருமால பாசுரத்துல எப்படி அமைந்திருக்கிறதுனா காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துய்தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே. யமபட்டர்களுடைய தலையிலே யமனுடைய தலையிலே கூத்தாடும்படியான நிலை, நாட்டியமாடும்படியான நிலை. அதைத்தான் ஆடி குழிதரக் கண்டோம் என்ன முதல் பாசுரம் காட்டப்படுது. இதுல ஒரு ஆச்சரியமான மற்றொரு அர்த்தம் இருக்கு. மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாரிடத்திலே இருந்து இந்த திருவாய்மொழி முழுவதுமாக கிரகித்து அதனைத்தான் பட்டோல கொண்டார். இது சரித்திரம், குரு பரம்பரா பிரபாவாதி கிரந்தங்கள்ல இருக்கிற சரித்திரம். ஆழ்வார் அதற்கு பிறகு எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தாலே தீர்த்தம் பிரசாதித்தார். தீர்த்தம் பிரசாதித்தார்னா பரமபதத்துக்கு எழுந்தருளி விட்டார். அப்படி பரமபதத்துக்கு ஆழ்வார் எழுந்தருளினதும் ஆழ்வாருடைய விஸ்லேஷம் தாங்கவில்லை. ஆழ்வாரம் விட்டு பிரிஞ்சுட்டனே, இந்த ஆழ்வாரம் விட்டு பிரிஞ்சுட்டனே துக்கப்பட்டு கொண்டிருந்தார் மதுரகவி ஆழ்வார். அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு ஆழ்வாரையே பிரார்த்திக்கிறார். ஆழ்வாரை விவப்பித்து கண்ணின் திருத்தாம்பினாலே விவப்பித்து ததனுகுணமாக ஆழ்வார் இவருக்கு தெரிவிக்கும்படியான வார்த்தை தாமிரபரணி தீர்த்தத்தை கொண்டு வந்து அதை காட்சி அதிலே வரும்படியான உலோகம் தாமிரத்தை கொண்டு இந்த சிற்பி ஆழ்வார் திருவடிவாரங்களிலே அற்புதமான பிரதிபத்தி உடையவனாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிற்பி, அவனை கொண்டு ஒரு திருமேனி பண்ணுவித்துக் கொள்வீரா அப்படின்னு தெரிவித்தார். ததனுகுணமாக அந்த சிற்பி வந்தா திருமேனி பண்ணா. அவன் அமைத்த திருமேனி எப்படி இருந்ததுன்னா ஆழ்வார் திருமேனியை போல இல்லை. அவன் அமைத்த திருமேனி எப்படி அமைந்திருந்ததுன்னா ஒரு யதியினுடைய திருமேனியாக திருநண்டமும் கையுமாக ஒரு யதியினுடைய திருமேனியாக அமைந்திருந்தது. திருவி ஆழ்வாருக்கு பகு வருத்தம். ஆழ்வார் வெள்ள வேட்டி உடுத்திட்டு இருக்கிறவர். ஆழ்வார் சன்னியாசி அல்லர். ஆனால் ஒரு சன்னியாசியினுடைய திருமேனி அமைந்திருக்கக்கூடியதாயிற்றே. இது இப்படி இந்த திருமேனி வந்திருக்கிறதே, பெற்றிருக்கிறோமே என்ன ஆழ்வாரிடத்திலேயே வருத்தப்பட்டார். ஆழ்வார் சொப்னத்தை தெரிவித்தார். கலியும் கெடும்னு நாம சொன்னோம் அல்லவா, இவராலே கலியும் கெடும். இந்த கலியும் கெடும்ன்றதுக்கு அர்த்தம் கீழே இருக்கிறத போலயே எடுத்துக்கணும். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், அது இறந்த காலத்துல சொல்லியிருக்கு. நலியும் நரகமும் நைந்தா, ஏற்கனவே அழுத்தோன்னு இறந்த காலத்துல சொல்லியிருக்கு. நானுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி கலியும் கட்டுவிட்டதுன்னு அர்த்தம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு அர்த்தம். இந்த உபதேசத்தாலே கலியும் கட்டுவிட்டது ஒரு அர்த்தம். மத்தொன்னும் இந்த உபதேசத்தை ஜனங்கள் கேட்டார்களே ஆனால் கலியானது கட்டுவிடப் போகிறது. கலி எப்படி கட்டுவிடப் போகிறது? கலியுகம் தானே இது, கலியினுடைய ஆட்சி தானே அமைந்திருக்கிறதுன்னு கேட்டு. அப்பதான் இப்படி ஒரு மகானுபாவர் அவதரிக்கப் போகிறார். அந்த மகானுபாவருடைய அவதாரத்தாலே கலியானது கெடப்போகிறது. எம்பெருமானாருடைய திருமேனியை காட்டி இருக்கக்கூடிய விஷயம் யதியினுடைய திருமேனி. அவருக்கு பேர் தான் பவிஷ்யதாச்சாரியர். பவிஷ்யதுன்னா பிற்காலத்திலே அவதரிக்க போகிற ஆச்சாரியர். எம்பெருமானாருடைய அவதாரத்துக்கு முன்பாகவே அவருடைய திருமேனி பிரதிஷ்டையானது நடைபெற்றிருக்கிறது. அவருக்குன்னு ஒரு திருமேனி வடிக்கப்பட்டு இருக்கிறது தான் ராமானுசனுடைய பெருமை.
கலியும் கெடும் கண்டுகொள்மின். ஆழ்வாருடைய அவதாரமானது சூச்சிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் காட்டும்படியான விஷயம். ஆழ்வாருடைய அவதாரம் முன்னமேயே ஸ்ரீ பாகவத புராணத்திலே சூச்சிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி காட்டியிருக்கிறார் அற்புதமாக ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார். தமிழ்மா முனிதிக்கு சரண்யம் என்னவர்களாலே கொச்சித் கொச்சித் என்னும் இவர் ஆவிர்பாவம் கலியும் கெடுப்போலே சூச்சிதம். தமிழ்மா முனிதிக்கு சரண்யம் என்றவர்களாலே சூச்சிதம். தமிழ்மா முனிதிக்கு, தமிழ்மா முனி அகஸ்தியர், அவருடைய திக்கு தட்சிண தேசம். தட்சிண தேசம் சரணமடையத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல ஸ்ரீபாகவத புராணத்தில் அமைந்திருக்கக்கூடிய வச்சனம் எடுத்து உதாரித்து காட்டப்பட்டிருக்கிறது. கிருத்தாதிஷு நராராஜன்னு கலவு இச்சந்தி சம்பவம் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண நாராயணாக்கு क्वचित् महाभागा ब्रह्मणेश्च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमाला मयस्विनी कावेरी च महाभागा प्रतीची च महानदी. சில நதிக்கரைகள் எல்லாம் சொன்னார், சில நதிகளுடைய பெயரை சொன்னார். அந்த இடங்களிலே அவர்கள் இன்னார் அவதரிக்கப் போகிறார்கள். நாராயணனே பரதேவதைன்னு சொல்லக்கூடியவர்கள், திராவிட பாஷையிலே பாசுரங்களை சொல்லக்கூடியவர்களாக அவதரிக்கப் போகிறார்கள். அப்ப அந்த நதியை பார்க்க வேண்டும். தாமிரபர்ணி நதி, தாமிரபர்ணி நதிக்கரையிலே அவதரித்தவர்கள் ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும். கிருத்தமாலா வைகைக்கரையிலே அவதரித்தவர்கள் பெரியாழ்வாரும் ஆண்டாளும். பயஸ்வினி பாலாற்றங்கரையிலே அவதரித்தவர்கள் பொய்கையார் மூதத்தார் பேயார் புகழ்மை செய்யனான திருமைஷி ஆழ்வார். காவேரி திருமிழிசை ஆழ்வார், காவேரி தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர்கள் காவேரி கரையிலே அவதரித்தார்கள். அதற்கு மேற்பட மேற்கு நோக்கி ஓடும்படியான ஆற்றங்கரையிலே, அதாவது மலையாள திவிதேசத்திலே அவதரித்தவர், திருவஞ்சிக்களத்திலே அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார். ஆக 5 நதிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 5 கரையிலே அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள் 12 என்னும்படியான அந்த சம்பிரதாயம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆழ்வாருடைய அவதாரம் தாமிரபர்ணி கரையிலே அமைந்த போகிறது என்பதை கொச்சித் கொச்சித் என்னும் இவர் ஆவிர்பாவம் கொச்சித் கொச்சித் மகாபாகா பிரம்மணேஷ்ட பூரிச்சாக ஆங்காங்கு அவதரிக்கப் போகிறார்கள் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். எது போலேன்னு அங்க காட்டுறார். கலியும் கெடும் போலே சூச்சிதம். கலியும் கெடும்னு ஆழ்வார் பெருமானாருடைய அவதாரத்தை சூச்சிப்பித்து காட்டினாரே, அது போலே. ஆக அந்த மகானுபாவரை சேவிக்க வேண்டும். அந்த மகானுபாவர் இவர்தான் என்று சொல்லி அதற்கு பிறகு இன்னொரு முறை தாமிரபர்ணி தீர்த்தத்தை கொண்டு இன்னொரு திருமேனி பூர்ணமான பகவத் அனுபவத்தோட இருக்கிறபடியாலே பெரிய திருவயிறும் தானுமாக ஆழ்வார் பிரசன்னமான திருமுக மண்டலத்தோட சாதித்தார். அவரை பிரதிஷ்ட பண்ணார், இவரையும் பிரதிஷ்ட பண்ணார். பிறகு அந்த திருமேனி வெகு காலத்துக்கு பிறகு திருப்புலி ஆழ்வார் அடியிலே இருந்த போது, அதாவது முகலாயர்களுடைய படையெடுப்புக்கெல்லாம் பிற்பாடு ஆழ்வாரை பல திவ்யக்ஷேத்திரங்களிலே எழுந்துள்ளிருந்து ஒரு மலைமுகத்திலே உள்ளுக்குள்ள எழுந்துள்ள பண்ணியிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஆழ்வாரை திருவாய்மொழி பிள்ளை மதுரை தேசத்து ராஜ்ய காரியம் பண்ணி கொண்டிருந்தவர். அவருடைய விசேஷமான ஒரு காரியத்தினாலே எழுந்துள்ள பண்ணப்பட்டார் ஆழ்வார். திருப்புலி ஆழ்வார் அடியிலே இருந்தவராயிருக்கக்கூடிய எம்பெருமானாரை தனியாக பிரதிஷ்ட பண்ணினார் ஆழ்வார் சிறையிலே. திருவாய்மொழி பிள்ளை ராமானுஜன் சதுர்வேதி மங்கலம் என்று அவர் பவிஷ்யதாச்சாரியர். அந்த திருமேனி வந்தது இந்த திருவாய்மொழிக்கு அனுகுணமாகும். அதே போல நாதமுனிகளுக்கு ஒரு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகமானது பெற்றிருக்கக்கூடிய விஷயம். அந்த நாதமுனிகள் ஆழ்வாரோட கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால யோக தசையிலே தான் ஆழ்வார சாட்சாத்கரித்து அந்த இடத்துல கலியும் கெடும்னா அமராலே கிடப்போகிறதுன்னு கேட்டார். அந்த மகானுபாவனை அடிய சாட்சாத்கரிக்க வேண்டும் என்கிற போது அப்பொழுது ஒரு சிற்பியினுடைய சொப்னத்திலே அந்த திருமேனி எப்படி இருக்கும் என்று காண்பித்து அது அனுகுணமாக அந்த சிற்பியை கொண்டு ஒரு திருமேனி பண்ணப்பட்டது. ஒரு எம்பெருமானாருடைய திருமேனி, எம்பெருமானாருடைய விக்கிரகம். அதனை நாதமுனிகள் தான் ஏற்றுக்கொண்டிருந்தார், தான் திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தார், தான் வைத்து உபலாளித்துக் கொண்டிருந்தார்.
அந்த திருமேனியை தம்முடைய திருக்குமாரரான ஈஸ்வர முனிகளுக்கு தந்தார். அவர் தம்முடைய திருக்குமாரரான ஆளவந்தாருக்கு தந்தார். ஆளவந்தார் தம்முடைய சிஷ்யராய் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பிக்கு தந்தார். திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருக்குமாரத்தியாய் அமைந்திருக்கக்கூடிய தேவகி பிராட்டியார் அந்த திருமேனியை திருக்கோட்டியூரிலே தீட்டிப்பித்தார். இப்படி பெரியவர்கள் சொல்லும்படியான சரித்திரம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த கலியும் கெடுன்ற அந்த சப்தத்துக்கு அர்த்தபூதமாக அமைந்திருக்கக்கூடியவர் சாட்சாத் பெருமானார் பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம். பிற்காலத்துல வரக்கூடிய இதுல எப்படி காட்டப்படுகிறதுன்னா, பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பியினுடைய சரம தசையில தான் போய் அவரை சேவிக்கிறார். அப்ப சேவிக்கிற போது, ராமானுசரே, உம்மை 18 தரம் நான் புகழ பண்ணினேன். திருவரங்கத்துக்கும் திருக்கோட்டியூருக்கும் 18 தரம் இழுத்தடிச்சேன். மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்காக நான் அர்த்தத்தினுடைய சீர்மையை பார்த்து அதனால பரீட்சை பண்ணி சொல்லணும்னு சொன்னேன். உமக்கு அதுக்கு தகுதி இல்லைன்றது இல்ல, பூர்ணமான தகுதி படைத்தவர் தேவரீர் தான். ஏன்னு கேட்டா, தேவரீர் நாதமுனிகளுக்கே தஞ்சமான விஷயம். உம்முடைய சம்பந்தத்தால்தான் எல்லாருக்கும் வாழ்ச்சி. தேவரீர் நாதமுனிகளுக்கே தஞ்சமான விஷயம்னு எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாதமுனிகள் தேவரீருடைய திருமேனியை தான் உபலாளித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆளவந்தார் உபலாளித்துக் கொண்டிருந்தார். இதற்கு பிறகு தான் உபலாளித்துக் கொண்டிருந்தேன் என்ற விஷயத்தை திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டு நாதமுனிகளுக்கே தஞ்சமான விஷயம் தேவரீர்னு எனக்கு தெரியும்னு காட்டினார். அதனால அது திருவுள்ளத்துல வைத்துக் கொள்ள வேண்டாம், அர்த்தத்தினுடைய சீர்மைக்காக சொன்னேன். ஆக இப்படி பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம், பவிஷ்யதாச்சாரியர் அவதரிக்கப் போகிறார் என்கிற அந்த சூச்சனையும் அமைந்திருக்கிறது. இது முதல் பாசுரத்தினுடைய அனுபவமாக அமைந்திருக்கு. அடுத்தது 2வது பாசுரம். இந்த சமிருத்தியை காண்பதற்காக பலரையும் அழைக்கிறார். கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம். தொண்டீர் எல்லீரும்பாரீர் தொழுது தொழுது நின்னார்க்கும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே அப்படின்னு அழைக்கும்படியான அப்படிப்பட்ட விசேஷமாக அமைந்திருக்கு. இந்த இடத்துல கண்டோம் ஒரு தரம் சொன்னா போறதா? கண்டோம் 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 கீழே பொலிக 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 வேத பிரக்கிரியையில் சொல்லிட்டார், வைதிக பிரக்கிரியையில் சொல்லிட்டார். அதனால சாந்தி சாந்தி சாந்தின்னு வேதம் சொல்லிட்டு இவர் சொன்னார்னு சொல்லிட்டோம். அந்த சமாதானம் என்ன இருக்கு? இப்ப இந்த இடத்துல கண்டோம் கண்டோம் கண்டோம்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரீத்தி பிரகர்ஷத்தாலே வியாக்கியானம் கிரகிக்கிறார் நம்பிள்ளை. பிரீத்தி பிரகர்ஷத்தாலே சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. அபாரமான பிரீத்தி. அதனால பார்த்தேன்னு ஒரு தடவை சொன்னா போறல. இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களா பார்த்ததும் ஆஹா எப்படி இருக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு திரும்பி சொல்லுவோம் இல்லையோ, அழகு அழகு அழகுன்னு சொல்ற மாதிரியும் அந்த மாதிரி கண்டோம் 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 இப்படின்னு ஆழ்வாருக்கு அமைந்து நிறுத்தக்கூடிய பிரீத்தியினுடைய பிரகர்ஷத்தாலே அப்படி காட்டுகிறார். ஆக கண்ணுக்கு இனியன கண்டோம். எவ்வளவு இனிமையான விஷயத்தை பார்த்தோம் தெரியும். இத்தனை ஆழ்வார் கீழே கொடு உலகம் காட்டேலே, பெருமானே என் கண்ணுக்கு கொடு உலகம் காட்டாதே, கொடு உலகம் காட்ட அந்த காட்டேலே, இந்த கொடு உலகத்தை என் கண்ணை எனக்கு காணும்படி பண்றார் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு சொல்லியிருக்காரோ இல்லையோ, இன்னாப்போட சொல்லி இருக்கிறாரோ. அப்படிப்பட்ட இன்னாப்பெல்லாம் தீரும்படியாக இந்த பாகவத சமுதாயத்தை பாகவத சமூகத்தை பார்த்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட அற்புதமான வேஷத்தோட அமைந்திருக்கிறார். பார்க்கச்சே கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் என்ன இரும்பாரி. ஆக பாகவத விஷயத்திலே யார் யாருக்கு ஆசை இருக்கிறதோ எல்லாரும் வாருங்கள். பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனேன்னு சொல்லக்கூடியவர்கள் ஆறார் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் வாருங்கள். தொண்டீர் எல்லீரும் வாரீர். தொழுது தொழுது நின்னார்த்து நாமெல்லாம் சேவிக்கலாம், இந்த பாகவத கோஷ்டியை சேவிக்கலாம். ஆக பாகவதர்கள் ஒரு பாகவதர் எழுந்தருள் இருந்தாலே அவர் சேவிக்கணும். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணவேத் முனி. ஒரு பெரிய பாகவத கோஷ்டினா அதை சேவிக்கிறத விட பாக்கியம் உண்டு. பெருமான் எழுந்தொழுகிறான், புறப்பாடு கண்டொழுகிறான். அப்ப முன்னால அருளிச்செயலை சேவித்துக் கொண்டு பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தியாபக சுவாமிகள் எழுந்தொழுகிறார்கள்னாக்கா
நான் பெருமாள் மாத்திரம் தான் சேவிப்பேன் இப்படின்னு அவளுக்கு பின்னாலும் போய் பெருமாள் போய் சேவிக்கிறதா நான் இல்லையே. முதல்ல பாகவத கோஷ்டியை சேவிக்க வேண்டும். தொழுது தொழுது நின்னார்க்கும் வண்டார் அண்ணந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் வண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேர் வண்டார் கண்ணந்துழாயான் மாதவன் பூதங்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாளுக்கு ஏன் அடிமையா இருக்கா? இப்ப அவனுடைய அழகை பார்த்தா ஒப்பனை அழகை பார்த்தார்கள். வண்டார் கண்ணந்துழாயான் மாதவன் ஆக திருத்துழாய் மாலையை தரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஒப்பனை அழகு அதிலே தோற்றிருக்கும்படியான ஸ்ரீ வைஷ்ணவர்களான் மக்கள் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண் தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. ஆக ஆடி பறந்து திரிந்து கொண்டிருக்கிறார். ஆக பண் தான் பாடி நின்றாடி. ஆக இன்னொருத்தர் சொன்னார், சாமான்யமா சொல்றது ஒருத்தர் என்ன உட்கார்ந்து சுவாமி உபன்யாச சாய்க்கா அப்படின்னு 4 தடவை சொல்ல. ஐயோ அடியனா, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, இப்போ ஒன்னும் தோணலையே அப்படின்னு 1000 சொல்லிட்டு அப்புறம் சொல்ல ஆரம்பி. அதே மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ எனக்கு பாட்டுலாம் சரியா வராது, சுரம் சரியில்லை, தொண்டை சரியில்லை, எத்தையோ சொல்லிட்டு பாடும். அப்ப பரப்பிரேரித்தர்களாக அவர்கள் பண்ணுகிறார்கள். இப்ப இவ ஆடுறாளே பண்தான் பாடி நின்றாடி. அப்போ என்ன பண்ணினான்னா தான் பாடி நின்றாடி. அவளே பாட ஆரம்பிச்சார். யாரும் தோன்றவே இல்லை, ஆருடைய பிரேரணையும் இல்லை. அவர்களே மாதவன் பூதங்கள் மண்மேல்னு மாதவனுடைய ஒப்பனை அழகிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆகவே கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எந்தீரும் வாரீர் 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 என்று அவர்களை அழைக்கும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி தெரிவித்திருக்கிறார்கள். பெண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனர். இதுக்கு அடுத்த பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது நித்தியர்கள் கூட இங்கு வந்து பரிமாறும்படியான ஒரு வைபவம் இருக்கிறது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கு. பரமபதத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியை பார்ப்பதற்கா. திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதையுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருகா கரியமுகில் வண்ணனெம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் ஈரிய புகுந்து இசைபாடி எங்கும் இடம் கொண்டனவே. இடத்தை காட்டும்படியான விஷயம் திரியும் கலியுகம் நீங்கி. கலியுகம்னு சொன்னால் கிருத்தயுகத்து தர்மங்கள் எல்லாம் திரிந்தே கிடக்கும், தலைகீழ மாறிவிட்டு இருக்கக்கூடிய விஷயம். கிருத்தயுகத்துல என்னென்ன தர்மங்கள் உண்டோ அத்தனை தர்மங்களும் கலியுகத்திலே மாறி கிடக்கும்படியான விஷயம்னு காட்டப்பட்டிருக்கிறது. திரியும் கலியுகம் நீங்கி. அதுக்குதான் மகாபாரதத்துல மோட்ச தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு வச்சனத்தை எடுத்து உதாரிக்கிறார். அந்த மோட்ச தர்ம பிரகரணத்துல நீள வரிசையா சொல்லிக் கொண்டிருக்கும்படியான விஷயம் கலியுகே பிராப்தே சதுர்த்தே யுக பரியையே. ஆக கலியுகம் வந்ததேயானால் 4வது யுகம். அந்த கலியுகம் வந்ததேயானால் என்ன ஆகும்னாக்கா, நான் அறிஞன் சொல்லிக் கொண்டு ஒரு முனிவன் வருவான். அப்படிப்பட்டவன் எல்லாரையும் மோகிக்கும்படியாக பண்ணும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அந்த இடத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தாங்கள் தலையை மழித்துக் கொண்டு காஷாய வாசிகளாக இருந்து கொண்டு தப்பான அர்த்தங்களை அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் அப்படிப்பட்டவர்களாலே கொடுக்கப்பட்டது எதுவா இருந்தாலும் அப்படிப்பட்ட காஷாயத்தை உடுத்துக் கொண்டு முடனம் பண்ணிக்கொண்டு வைஷ்ணவ தர்ம விருப்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தானம் கொடுத்தாலும் கூட அந்த தானம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போஜனம் எல்லாம் எப்படி இருக்குன்னா பஸ்மீ பவதி காட்டவதி. அது கட்டைய போல பஸ்மாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக விப்ராக சூத்ரேஷு தாஸ்யந்தி. மிக அறிஞர்களாக ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாதவர்களுக்கு தாசியம் பண்ணி கொண்டிருப்பார்களாக அமைந்திருப்பார்கள். அதுக்கு மேல மேகங்கள் இருக்கின்றனவே அல்பத்தோயா. அந்த மேகங்கள்ல ஜலம் சமுர்க்கமாக இருக்காது. அதே மாதிரியாக அல்ப சஸ்யாவசுந்தரா. பூமியானது குறைந்த விளைச்சலோடத்தான் அமைந்திருக்கக்கூடியது. அல்பக்ஷீரா ததோகாவா. பசுக்கள் எல்லாம் குறைந்த அளவுதான் பால் கறக்கக்கூடியவதாக அமைந்திருக்கக்கூடியன.
அல்ப வீரியாச்ச பிராமணாக, பிராமணர்கள் குறைந்த அளவே சக்தி படைத்தவர்கள். சக்தினாக்கா அந்த மனோபலம் படைத்தவர்கள், அதற்கனுகுணமாக தப்போ சக்தி படைத்தவர்களாக அமைந்திருப்பார்கள். நிவிருத்த யஜ்ஞாக சுவாத்தியாய பிண்டோதக விவர்ஜிதாக, ஆக யஜ்ஞங்கள் எல்லாம் குறைந்துவிடும், இல்லாமல் போய்விடும். வேதாத்தியனமானது இல்லாமல் போய்விடும். அதற்கு மேற்பட பித்ருக்களுக்கு பண்ணப்பட வேண்டும்படியான கர்மங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அக்னிஹோத்ராச்ச சீதந்தி, அக்னிஹோத்திரம் முதலானவையும் குறைந்து க்ஷீணித்து விடக்கூடியவதாக அமைந்திருக்கின்றன. குரு பூஜா பிரணசியதி, ஆச்சாரிய பந்தனம் என்பது குறைந்து விடப் போகிறது, அடைந்துவிடும். பிராமணாக சர்வ யஜ்ஞேஷு பிரச்சரந்தி ந தட்சிணாக, பிராமணர்கள் எல்லா யஜ்ஞத்திலையும் தட்சிணையும் இல்லாமல் பூர்த்தி பண்ணாமல் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பல விஷயங்கள் காட்டியிருக்கார். அப்ப என்ன ஆக போறதுன்னா, கிருதயுகத்துல எப்படி இருந்ததோ அது மொத்தம் கடைசியில இந்த கலியுகத்திலே பவிஷ்யதி அதரோத்தரம், இந்த ஒரு வாக்கியம் தான் எடுத்திருக்கார். அதுக்கு இத்தனை வாக்கியங்கள் முன்னால் இருக்கு, பிரமாணத்திற்குள்ள காட்டியிருக்கார். அப்போ பவிஷ்யதி அதரோத்தரம், கலியுகத்துல என்ன ஆக போகுது தெரியுமா? மேல இருக்கிறதெல்லாம் கீழே வரப்படுது, கீழே இருக்கிறதெல்லாம் மேல போக போகுது, தலகீழாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். திரியுகம் கலியுகம் நீங்கி இத்தனை பாகவதோத்தமர்கள் வந்துட்டார்கள் இல்லையோ, கலியுகம் திரியும், கலியுகம் திரும்பி பழையபடி மாறிடும், கலியுகம் தலைகீழா போயிடும். கிருதயுகம் பெரிய கிதயுகம் பத்தி கேவலம் வைஷ்ணவ தர்மமேயாய், பெரிய கிதயுகம் பத்தி பேரின்ப வெள்ளம் பெருகா, வாரமான ஆனந்தம். கரிகுயில் வண்ணன் எம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசைபாடி எங்கும் இடம் கொண்டனவே, அந்தமில் பேரின்ப தடியரோடு இருந்தமே சொல்றாரோ இல்லையோ, அந்த பேரின்ப வெள்ளம் உண்டாம்படியாக இங்கே அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே கிருத்தயுகத்தை பற்றி நெடுவுள்ள காலதோஷங்கள் தெரியாதபடி பேரின்பமாக இருக்கும். கிருத்தயுகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன உண்டோ, நடுவில் இருக்கக்கூடிய திரேதா துவாபர கலியுகம், இந்த காலதோஷங்கள் இருக்காது. முழுக்க முழுக்க பெரிய கிருத்தயுகம் பற்றி கரியமுகில் வண்ணன் எம்மான், அந்த எம்பெருமான் தன்னுடைய வடிவை காட்டும்படியான விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட வடிவை காட்டி என்னை எழுதி கொண்டான் கரியமுகில் வண்ணனெம்மான் கசி பண்ணான். அவனுடைய பூதங்களாக அவனுடைய அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மண்மேல் எங்கும் இடம் கொண்டனவே, எல்லா இடத்திலேயும் கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி எல்லாம் சிவைத்தவர்கள் சேர்ந்து விட்டார்கள். பொலிக பொலிகம் கிளாசாசனம் பண்ணார். அடுத்தது 4வது பாசுரம். இடங்கொள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போலே தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய் கிடந்து விருந்தும் எழுந்தும் கீதம் பலபல பாடி நடந்தும் பறந்தும் குறித்தும் நாடகம் செய்கின்றனவே. தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய், அப்போ பாக்கிய தர்மங்கள் எல்லாம் எடுத்து களையப்பட்டு விட்டதாம். இந்த பாகவதோத்தமர்கள் வந்து விட்டார்கள். வேதத்துக்கு புறம்பாக, வேதாந்தத்துக்கு புறம்பாக இருக்கும்படியான என்னென்ன தர்மங்கள் இருக்கின்றனவோ, என்னென்ன சமயங்கள் இருக்கின்றனவோ, இடங்கொள் அது நன்னா பிரதிஷ்டையா இருந்தது. நன்னா அந்த இடத்துல ராணி அடித்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. இடங்கொள் சமயம் அதையெல்லாம் எடுத்து களைவன போலே, ஆக பயிருக்கு களை எடுக்கிறார் போலே, எடுத்து களைவனை போலே தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய். தடங்கடல் பள்ளி பெருமான் பெரிய க்ஷீராப்தியில படுத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் அங்க எடுத்து காட்டுறார். பாசுரத்தை உதாரிக்கிறார். தாழும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பி, அந்த மாதிரியாக தன்னுடைய தாழும் தோளும் முடிகளும் நன்னா திருவடிகளை நீட்டிட்டு, திருத்தோள்கள் 4 தோள் அமுடாக சமனில்லாத பலபரப்பி சீர்கா புருஷா சரஸ்ராக்க சரஸ்ரபாத என்படியான வடிவு முழுவதும் அந்த இடத்துல பொருந்தும்படியாக தாழும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பி என் ஆழ்வார் காட்டுகிறாரே. அந்த கிரமத்தில் திகழ்கடல் பள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களே யாய். இது இருக்கிறதுதான் என்னதுன்னாக்கா நுடைப்போது அந்த பகவானுடைய அடியவர்களாகவே இருக்கிறார்கள். கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் துணித்தும் நாடகம் செய்தினவே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே. இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி நடந்து போறா பாத்தியா? அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வேக வேகமா போறா பாத்தியா?
அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி தொழுகிறார்கள் பாத்தியா? அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி சசம்பிரம நிறுத்தம் பண்ணுகிறார்கள் பாத்தியா? அப்படின்னு அவரவர்கள் மனசு ஈடுபடும்படியாக அமைக்கக்கூடியது. இந்த மாதிரி கூட உண்டா அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை உதாகரிக்கும்படியான விஷயம். எம்பெருமானார் நடையை சீடர்கள் கொண்டாடினார் போது எம்பெருமானாருடைய சிஷியர்கள் எம்பெருமானாருடைய நடையை கொண்டாடினார்கள். ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. பெருமானார் தாம் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறார். தாம் இருக்கிற மடத்துல இங்கும் அங்குமா இப்படி உலாவிக் கொண்டிருக்கிற போது அந்த மண்டபத்தினுடைய ஒரு கோடியிலிருந்து அடுத்த கோடிக்கு போயிட்டு திரும்பி வருவார். எம்பார் என்ன பண்ணுவார்? அந்த நடையழக பார்த்துட்டே இருப்பார். நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய திருமேனி அழகை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நம்பிள்ளை அகமர்ஷ ஸ்நானம் பண்ணுகிற போது அவருடைய திருமுதுகு நன்னா கடாரம் கவித்தாற் போலே காவேரியில் நாம் புழுகித்தான் தீர்த்தமாடுவார். அப்ப அவருடைய திருமுதுகு எப்படி இருக்கும்னா ஒரு கடாரத்தை ஒரு வெந்நீர் செருவத்தை வெந்நீர் தவலையை கவிழ்த்தாற் போலே அமைந்திருக்குமா. அதை பார்த்துட்டே இருப்பான் பின்பழகி பெருமாள்ஜியர். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய இந்த திருமேனியை பார்த்து கொண்டிருக்கவர் எம்பெருமானார் நடையை சீடர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், சிஷ்யர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். எம்பார் பார்த்துட்டே இருப்பார். இங்கிருந்து அங்கே எழுறாரு. வா போகு வா இன்னம் வந்தொரு கால் கண்டு போ மலராள் தூந்தல். ராமனுடைய நடையழகை பார்த்து கொண்டிருந்தான் தசரதன். அந்த மாதிரி எம்பெருமானாருடைய நடையழகை பார்த்து கொண்டிருந்தார் என்பார். திடீர்னு மண்டபத்து கோடி வரைக்கும் போக வேண்டியவர் மண்டபத்துல முக்கால் வரும்போது அப்படி திரும்பிட்டார். உடனே எம்பார் தெரிவித்தார், திருமாலிரும் சோழமலை அனுசந்தானமோ. திருமாலிரும் சோழமலை என்னன்னா அப்படின்றதுல பெருமானார் திருவாய்மொழி பாசுரத்தை சொல்லிட்டே நடந்து வந்தார். மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிட்டே இப்படி கொடுத்து நடக்க போயிட்டு வர்றார். அதுல மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயை மடித்தேன் திரும்பினேன். மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயை மடித்தேன் அப்படின்னு அந்த மடித்தேன்னு வர சமயத்துல எம்பெருமானார் முழுக்க எழுந்துள்ளதை முக்கால் போகும்போதே இந்த மண்டபம் திரும்பிச்சு. ஆகவே அதை கண்டு கொண்டிருந்தார். இது திருவுள்ளம் பத்தி தான் சிஷ்யர்கள் பெருமானாருடைய நடையை அப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நடந்தும் பறந்தும் குதித்தும் நாடகம் செய்கின்றனவே ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொரு ஐதிஹ்யம் எடுக்கிறார். ஆளவந்தாருடைய நடையை ராஜா கொண்டாடினார் போலே. ஆக்கியாழ்வான் அவரோட வாத சதஸுக்காக வாதத்தை நடத்துவதற்காக ராஜ சபைக்கு ஆளவந்தார் எழுந்தொழுகிறார். ஆக்கியாழ்வான் மாவித்வானாய் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற போது ஆளவந்தார் சிறு பிள்ளை 12 திருநட்சத்திரம் இருக்கும்படியான ஒரு சிறு பிள்ளையாக எழுந்தொள்ளிருக்கிறார். அவர் அந்த ராஜாவினுடைய மரியாதைகளோடு அங்க உள்ளுக்குள்ள செல்லுகிறார் ராஜ சபைக்கு. அப்போ அவர் நடந்து போகும்படியான அந்த விலக்கணமான தன்மையை பார்த்து ராஜா ரசித்து ரசித்து என்ன நடைன்னு கொண்டாடினார். அதே மாதிரியாக இங்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடந்தும் பறந்தும் குதித்தும் நாடகம் செய்கின்றனவே. அடுத்தபடியாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்களே அசுர ராட்சசர்களையும் அழியச் செய்து விடுவார்கள். அதைத்தான் 5வது பாசுரத்திலே காட்டுகிறார். செய்கின்றதன் கண்ணுக்கொன்னே ஒக்கின்னதின் உலகத்து வைகுந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயமுன்னில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேர் உய்யும் வகையில்லை கொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்னே. அவதாரிக்கையிலே சொன்னேன். செய்கின்றதன் கண்ணுக்குன்னே ஒக்கின்னது உலகத்து வைகுந்தன் பூதங்களேயாய். இந்த வைகுந்தநாதனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய அடியவர்களேயாய் எல்லாம் அப்படியே ஆகிவிட்டு இருக்கிறார்கள். மாயத்தினால் எங்கும் மன்னி ஸ்ரீ வைஷ்ணவர்களேயாய் தாங்கள் மாயா வயுனம் ஞானம் என்னும்படியாக மாயத்தினால்னா ஆச்சரியத்தினால் தங்களுடைய இச்சையினாலே தங்களுடைய திருவுள்ளத்தாலே தங்களுடைய ஞானத்தாலே எங்கும் மன்னி எல்லா இடத்திலேயும் இருந்து கொண்டு ஆக இச்சா பரியாயமான ஞானத்தாலே வியாக்கியானம் என்றார். ஆக அவர்கள் விருப்பத்தாலே எல்லா இடத்திலேயும் இந்த உலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயம் ஒன்றில்லை. இது ஒரு சந்தேகம் இல்லை. அவ சஞ்சரிக்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரியாக
அப்படிப்பட்ட அதிகாரிகளாலே அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை, ஆதலில் சந்தேகம் கிடையாது. உய்யும் வகையில்லை கொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்றேன். உங்களை எல்லாம் இருக்க விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் தேடி பிடிக்கிறார். அங்கதான் வியாக்கியானம் பண்ணுகிறார். ராமகோஷ்டி சேனை, அந்த சேனையில எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து கொண்டிருப்பதற்காக சுகச்சாரணர்கள் என்னும்படியான 2 பேரை அனுப்புகிறான் ஒற்றறிந்து கொண்டு வருவதற்காக. அவ வானர வேஷத்தோட இங்க வந்து நிற்கிறா. அந்த மாதிரியாக சுகச்சாரணர்கள் எப்படி ராமசேனையிலே தாங்கள் கலந்தார்களோ அந்த மாதிரி வைஷ்ணவ வேஷத்தோட யாராவது வந்து விட்டிருந்தீர்களேயா, நீங்கள் உண்மையான வைஷ்ணவர்களா ஊழி பெயர்த்திடும் கொன்றேன், உங்களுக்கு உய்வில்லாமல் போய்விடும் என்று தெரியும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. இங்கேயும் உள்ளீரேன்னு சொன்னபடியாலே இருக்கங்களான்னு தேடுறார். ஆழ்வார் தம்முடைய உபதேசத்தாலே உலகத்தை எல்லாம் திருக்கி இருக்கு. அடுத்தபடியாக ஒன்றுயிரும் விசாதி பகவசி தீயனவெல்லாம் நென்னி உலகில் கழிவான் நேமிப்பிரான் தமர்போன்றார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வகை பசி முதலான துக்கள் அமைந்திருக்கின்றனவே, வியாதி வகை பசி கொன்று உயிர் உண்ணும் விசாதி வகை பசி தீயனவெல்லாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் லோக வழங்க பறந்தார்கள். இதையெல்லாம் போக்கணுன்றதுக்காக, இவருடைய வியாதியை போக்குவதற்காக, மக்களுக்கான துக்கங்களை எல்லாம் போக்குவதற்காக நேற்றைய உலகில் கடிவான் வெளிவதற்காக நியமிப்பிரான் தமர்போன்றார். நேமிப்பிரானாய் இணைந்திருக்கக்கூடிய சக்கரதாரியாய் இணைந்திருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய அணியவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். நன்றிசை பாடியும் துள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தார். நன்னா இசை பாடி துள்ளி ஆடி உலகம் முழுவதும் பரவிவிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அவங்கிட்ட போங்க, சென்று தொழுது உய்மின் தொண்டீர், அவளை போய் சென்று அடைந்து தொண்டீர், தொண்டர்களே. தொண்டர்களேனா பகவானுடைய அடியவர்கள் தான் அர்த்தம் இல்ல, மற்ற விஷயங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களே அதை விட்டுட்டு இங்க வாங்க. தொண்டீன்றதுக்கு அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார், அப்பிராப்த விஷயத்தில் தொண்டுபட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிற விஷயத்துல, உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயத்துல தொண்டுபட, உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயம் பகவான் தானே, அவனிடத்திலே தொண்டுபடுவதை விட்டு விட்டு அப்பிராப்தம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உரிமையே இல்லாத அந்த விஷயத்தை போய் தொண்டுபட்டு இருக்குங்கிற நியாயமா? ஆகவே தொண்டி என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே சென்று தொழுதுமின் தொண்டீர் சிந்தையை சென்னிறுத்தியே, தொழுது பிற்பாடு அவனிடத்துல உங்களுடைய மனதை நிறுத்துங்கள். நீங்க அங்க போய் தேகிமே ததாமி தே, எனக்கு இதை கொடு, உனக்கு நான் அதை கொடுக்கிறேன், எம்பெருமானே எனக்கு நீ இதை நிறைவேற்றிவை, நான் உனக்கு கை நிறைய காசு பணம் சமர்ப்பிக்கிற முண்டியில, உனக்கு அங்க பிரதட்சணம் பண்றேன், உனக்கு புஷ்பார்ச்சனம் பண்றேன், உனக்கு சக்கரமுகத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த தேகிமே ததாமித்தே இந்த பிசினஸ் பத்தி சொல்லவே இல்லை, இந்த வியாபார விஷயமாக சொல்லப்படவில்லை. ஆகவே சிந்தையை சென்னிறுத்தியே, நன்னா அவனிடத்த சிந்தையை நிறுத்துங்கள், அனன்ய பிரயோஜனமாக அவனுக்கு வந்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு காட்டக்கூடியது 6வது வாசகம். அடுத்தது 7வது வாசகம். நிறுத்தினும் உள்ளத்துக்குள்ளும் தெய்வங்களும் வியக்கோள் வருத்தம் அவனோடே கண்டீர் மார்க்கண்டேயனும் கரியே, கருத்தவனம் ஒன்னும் வேண்டா கண்ணலல்லால் தெய்வமில்லை, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. அந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம். மற்ற ஜனங்கள்லாம் பார்த்தா ஆழ்வீர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் சேர்ந்துட்டா இவாளை வரும், இவாள் இடத்துல ஈடுபட வேண்டும், எங்க பழையதெல்லாம் விட்டுருணும்னு எல்லாம் சொல்றீர். நாங்க ஒரு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆசிரியத்து இருக்கிறோம். அந்த தெய்வங்களுக்கு எவ்வளவு பச்சை இட வேண்டுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அதுல முடிவு பார்க்கிறோம், அந்த தெய்வம் கொடுக்கறதா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கொடுக்கலன்னா இங்க வரும். இந்த ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது, நீங்கள் எந்த தெய்வங்களை ஆசிரியித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த தெய்வங்களை நீங்கள் அடிபணிந்து கொண்டிருக்கிறீர்களோ
அந்த தெய்வங்கள் உங்களை ரட்சிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்துல கொண்டு போய் காட்டித்தான் உங்களை ரட்சிக்கிறார். அவ தானே ரட்சிப்பது கிடையாது. நகிபாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஸ்வரம் ஹரி. சர்வேஸ்வரனான ஹரியை தவிர மற்றையோருக்கு பாலன சாமர்த்தியம் இல்லை. அவரவர் முதல் திருவாய்மொழியிலே பார்த்திருக்கிறோம். அவரவர் தமதமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. சாட்சாத் எம்பெருமான வாளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறபடியால் தான் அவர்கள் நிற்கிறார். அப்ப அந்த தெய்வத்துக்கு பலப்பிரதான சக்தி எம்பெருமானாலே அந்த தெய்வங்களும் கூட தாங்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் உங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பெருமாளிடத்துல காட்டித்தான் ரட்சணத்தை வாங்குகிறார்களே. ஸ்வதா அந்த தெய்வங்கள் ரட்சணத்தை கொடுப்பது கிடையாது. இது எப்படி நீர் சொல்லலாம்? அங்கதான் காட்டுறார் மார்க்கண்டேயனும் கரியே. மார்க்கண்டேயன் சரித்திரம் தெரியாதா? மார்க்கண்டேயன் மிருகண்டு மகர்ஷியினுடைய புத்திரன். மிருகண்டு மகர்ஷி பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணார், குழந்தையே இல்லை என்ன. வெகு நாட்கள் வாழக்கூடிய துஷ்டனான சதம்சமே இல்லாததாய் அமைந்திருக்கக்கூடிய தோஷங்கள் நிரம்பியிருப்பதாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீர்காயுசை உடைய பிள்ளை வேணுமா? நல்ல சத்புத்திரன், பகவத் பக்தி, எல்லா விதமான நன்மையும் இருக்கக்கூடியது, சத்தியம் பேசக்கூடியவன், எல்லா விதமான பண்புகளும் இருக்கக்கூடியவன். ஆனால் 16 வயசுதான் இருப்பான். இந்த பிள்ளை வேணுமா? எதை நீர் பார்த்துக் கொள்ளு. உடனே அவர் கேட்டார், 16 வயசு இருந்தாலும் போரும், பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு. சரி, இன்னும் 16 வயசு இந்த குழந்தைக்கு. இந்த தகப்பனாருக்கு வருத்தம். இந்த பிள்ளையோ சிவபூஜை பண்ணக்கூடியவன், பரமசிவனார ஆராதிக்கும்படியான பிள்ளை. அதனால என்ன பண்ணினான்னால் நேர பரமசிவனார திருவாராதனம் பண்ணிட்டு தான் 16 வயசு பூர்த்தியார். உடனே யமன் பாசத்தோடு அங்கு வருகிறார். அப்ப அந்த இடத்துல அந்த சிவலிங்கத்தை தான் சேர்த்து கட்டி கொண்டு விடுகிறார். அப்ப யமன் என்ன பண்றான்னா அந்த சிவலிங்கத்தோடு சேர்த்து கயிற்ற போட்டு கட்டி இழுக்கிறார். அப்போ அந்த இடத்துல பரமசிவனார் என்ன பண்றதுன்னு புரியல. பெருமாளை பிரார்த்தித்தார். அப்ப பெருமாள் என்ன பண்ணினாருன்னா அந்த இடத்துல தான் அவருக்கு அனுகிரகம் பண்ண ததனுகுணமாக அதிலிருந்து வந்து அந்த யமனை உதைத்து தள்ளினார் பரமசிவனார். மார்க்கண்டேயனும் கரியே, மார்க்கண்டேயனுக்கு வாழ்நாள். அதனால்தான் கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லைன்னு சொல்லும்படியான விஷயம் நிறுத்தினும் உள்ளத்துக்குள்ளும் தெய்வங்களும் ஐயக்கோள் மறுத்தும் அவனோடே கண்டீர் மார்க்கண்டேயனும் கரியே கருத்த மனம் ஒன்னும் வேண்டா. சுத்திர தேவதைகள் விஷயத்துல நீங்கள் அது அந்த தேவதைகள் பரதத்துவம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அந்த தண்ணிய நெஞ்சு உங்களுக்கு வேண்டாம், தாழ்ந்த நெஞ்சு உங்களுக்கு இருக்கலாகாது. கண்ணனல்லால் தெய்வம் இல்லை. கண்ணனை தவிர வேற தெய்வம் உண்டோ? ரட்சகன் ரட்சகன்னா காக்கும் இயல்பினன் கண்ண பெருமா. ஆகவே சர்வே தேவாகா தேவகி புத்திர ஏவா. தேவகி புத்திரன் ஒருத்தன் தான் தெய்வம் சொல்லப்பட வேண்டும். யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்த்தித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தா தாமேவி விததாமியம். ஸ்ரத்தையாக அவரவர்கள் தெய்வங்களுக்கு தாங்கள் வழிபட்டாலும் கூட அந்தந்த தெய்வங்கள் மூலமாக நானே அந்த பக்தர்களுக்கு பலனை தருகிறேன்னு சொல்றார். ஆகவே அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் நிறுத்தினும் உள்ளத்துக் கொள்ளும் தெய்வங்களும் இயக்கோள். கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. அப்போ நீங்கள் அந்தந்த தேவதைகளுக்கு பூஜை கொடுத்தாலும் கூட என்ன பண்ணணும்னா அது பகவானுக்கு சமாராதனமாகத்தான் தலை கட்டும். சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்லப்படுறதோ இல்லையோ. அதனால தேவதாந்தராயா என்று தோற்றுகிற நித்திய நைமித்திக கர்மங்களை எல்லாம் அவன் மூர்த்தி அவர்க்கே நாம் பண்ணும்படியான நித்திய நைமித்திக கர்மங்கள் சந்தியாய நமஹ, சாவித்ரி நமஹ, காயத்ரி நமஹ, சரஸ்வதியை நமஹ எல்லாம் அந்தந்த தேவதாந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்குத்தான் போகின்றது என்று
புத்தி பண்ணி என்கிற எண்ணத்தை பண்ணி பகவதாராதனம் என்கிற எண்ணத்தோடையே அந்த தேவதைகளை நீங்கள் வழிபடுங்கள் என்று காட்டுகிறார். அடுத்தது 8வது பாட்டா அமைந்திருக்கக்கூடியது இருக்கும் இறை இருத்துண்ணா எவ்வுலகுக்கும் தன் முக்தி நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகன் தானே மறுத்திரு மாறுவனவன் தன் பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின்றி ஞாலத்து மிக்கார் மேவி தொழுதும்மி நீரே. அந்த எம்பெருமானுடைய பூதங்களாக இருக்கக்கூடியவர்கள் பூதங்கள் கீதங்கள் பாடி திருமார்பன் திருமார்பிலே மருவி தரித்துக் கொண்ட அந்த ஸ்ரீவத்சம் என்னும்படியான மருவிக்கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவத்சாக்கனான அந்த எம்பெருமானுடைய பூதங்கள் தான் அமைந்திருக்கிறார்கள். பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின்றி ஞாலத்து மிக்கார் மேவி தொழுதும்மி நீரே. ராஜசர்களாக பல பேர் இருக்கா, தாமசர்களாக பல பேர் இருக்கா. அவரவர்களுடைய குணத்துக்கு ஏற்றபடி அந்தந்த தெய்வங்கள் இருக்கின்றன. அந்தந்த தெய்வங்களை லோகமடங்க பாடிக்கொண்டிருக்கின்றன. எம்பெருமான் அந்தந்த தெய்வங்களை தான் உலகமடங்கம் பரப்பி வைத்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அவனுடைய அசாதாரண விக்கிரகம் திருமார்க்கம் நிறுத்தினும் உள்ளத்துக்குள்ளும் தெய்வங்களும் உய்யக்கோள் மறுத்தும் அவனையுடைய கண்டீர். அதாவது இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் இருக்கும் இறை இருத்துண்ணா எவ்வுலகுக்கும் தன் முக்தி என்ன இந்த பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் நிறுத்தினான் தெய்வங்களாக. எம்பெருமான் அத்தனை தெய்வங்களையும் தான் நிறுத்தி இருக்கிறான். யார்னா தெய்வநாயகன் தானே. அத்தனை தெய்வத்துக்கு நாயகனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அதனால்தான் அவனுடைய அசாதாரண விக்கிரகம். பொதுவான விக்கிரகம் இல்ல, பொதுவானது எல்லா விக்கிரகமும் தான். உலகம் முழுவதும் தான், பிரபஞ்சம் முழுவதும் தான் பொதுவானது. ஆனால் அசாதாரணம் ஸ்ரீவத்சம் என்னும்படியான மருவத்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருமேனி மறுத்திருமார்வன் அவன் தன் பூதங்கள் அவனுடைய அடியவர்கள் கீதங்கள் பாடினும் நான் பாட்டு பாரு கீதங்கள் பாடி வெறுப்பின்றி ஞாலத்து மிக்கார் மேவி தொழுதும்மி நீரே. அவனிடத்திலே கீதங்கள் பாடி மிக்கார் நிறைய பேர் ஆயிட்டார். அதனால அவர்களிடத்திலே பிரதிபத்தியோட நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கொண்டு வெறுப்பின்றி மேவி தொழுதுமின்னீர்கள். நீங்கள் அவர்களை சென்று அடைந்து தொழுதுமினீர்கள். நன்னா சேவிங்கோ, பாகவதர்களை சேவியுங்கோ அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அடுத்து 9வது பாசுரம் மேவி தொழுதுமினீர்கள் வேத புனித விருக்கை நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவித்தொழும் அடியாரும் பலவரும் மிக்கதுதான். மேவித்தொழும் அடியார் இளையபெருமாளை போலே இருக்கக்கூடியவர்கள், பகவர் பரதாழ்வான போலே இருக்கக்கூடியவர்கள். இப்படி கைங்கரிய நிஷ்டரும் குணக்கதுமாக பல பாகவதர்கள் அற்புதமாக மிகுந்து நிற்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஆகவே மேவி தொழுமின்னீர்கள், நீங்களும் ஆசைப்பட்டு சென்று அவர்களை சேவிப்பீர்களாக என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இது 9வது பாசுரம். ஆகவே அந்த எம்பெருமானை ஞான விதி பிழையாமே, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி பிழை வராதபடியாக, விதியானது மாறாதபடியாக பக்தி யோகத்தாலே அவனை ஆசிரியுங்கோள். ஞான விதி, ஞானம் என்கிறது ஞான விசேஷமான பக்தியை, பக்தி பலாத்மான கிரியைகளை பண்ணி, கோவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து அந்த எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சாத்துங்கோ, அந்த எம்பெருமானுக்கு தூபம் சமர்ப்பிங்கோ, அந்த எம்பெருமானுக்கு தீபம் சமர்ப்பிங்கோ, அந்த எம்பெருமானுக்கு சந்தலா அலங்காரம் பண்ணுங்கள், அந்த எம்பெருமானுக்கு தீர்த்தத்தை கொண்டு அர்க்கியபாத்தி ஆச்சமணியை சமர்ப்பியுங்கள். இதெல்லாம் பக்தி பலாத்காரம். பக்தியானது உங்களை தூண்ட 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 இதையெல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அதற்கனுகுணமான வார்த்தையாக பக்தி பலாத்காரமாக கொண்டு ஞான விதி பிழையாமே அந்த ஞானத்தோட அந்த பக்தியோட இருந்து கொண்டு அடிமை செய்யும் அவர்களும் குணாம்ச அந்த இடத்துல காற்றார் உபகரணங்களை கொண்டு மிகுத்து கொண்டு அவனை விடாதே. இத்தனையும் பண்ணிருக்கா இந்த பாகவதர்கள். இந்த பாகவதால் என்ன பண்றான்னா, மேவி தொழுதினீர்கள் இவாள சேவிங்கோ. ஏன்னு கேட்டா பக்தி பலாத்காரம் பண்ண இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தாங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் இத்தனை காரியங்களையும் பண்றா, அவள நீங்கள் சேவியுங்கள் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இது 9வது பாட்டு. 10வது பாட்டாக அமைந்திருக்கிறது. மிக்க உலகங்கள் தோறும்
மேவிக்கண்ணன் திருமூர்த்தி நக்க பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக தொக்க அமரர் குழாங்கள் எங்கும் பரந்தன தொண்டீர் ஒக்க தொழகித்தீராகில் கலியுகம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிற வார்த்தை. இதுல சொல்லப்படும்படியான அர்த்தம், நீங்கள் யார ஆசிரியிக்கிறீங்களோ தெய்வம் தெய்வம்னு, அந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் என்ன செய்யறாளோ அதை நீங்களும் செய்யும். நீங்கள் ஆசிரியிக்கிற தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறார்கள் என்றால், தாங்கள் மிக்க உலகுகள் தோறும் மேவிக்கண்ணன் திருமூர்த்தி நற்கபிரானோடு அயனும் இந்திரனும். நற்கபிரான்னா பரமசிவனார், அயன்னா பிரம்மா, இந்திரன் இந்திரன், இவர்கள் எல்லாம் முதலாக தொக்க அமரர் குழாங்கள், தேவர் குழாங்கள் எல்லாம் பெருமாளை சேவிக்கிறார்கள், இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை சேவிக்கிறார்கள். ஆகவே இத்தை செய்கிற நீங்களும் செய்தியோடாகில் யுக பிரயுக்தமாய் அமைந்திருக்கக்கூடிய கலியுகம் ஒண்ணுமில்லையே. இந்த யுகத்துல எல்லாம் தர்மங்கள் எல்லாம் மாறி இருக்கு, சமம் இருக்குன்னா இவாள் சேவித்தீர்களே ஆனால், இந்த பாகவதோத்தமர்களை வந்தனம் பண்ணினீர்களே ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம், சமூகங்கள் எங்கு மொக்க பறந்து விபூதி விஸ்தாரத்தை உடையறானார்கள். அப்பிராப்த விஷயத்தை தொண்டுபட்ட திரிகிற நீங்கள் அவர்களோட சர்வேஸ்வர சமாசிரணம் பண்ண பெரு. நீங்க என்ன பண்ணணும், அழகால போலவே நீங்களும் பெருமாள் திருவடிகள், நீங்க வணங்குற தெய்வம் எப்படி பெருமாளுடைய திருவடிகள்ல விழுகின்றனோ அதே மாதிரி நீங்களும் பெருமாளுடைய திருவடிகளிலே விழுந்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு சிரமமும் ஏற்படாது. ஆகவே உங்கள் தோஷம் போகும், கலியுக தோஷமும் போகும், யுக தோஷமும் போய்விடும் என்று தெரிவித்திருக்கிற வார்த்தை இதுதான். 10வது பாட்டினுடைய ஸ்வரம். அடுத்து 11வது பாசுரத்திலே பலன்களை தலை கட்டுகிறார். கலியுகம் ஒன்றும் இன்னைக்கே தன் அடியார் அருள் செய்யும் மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒலிபோல் 1010 உள்ளத்த பாசருக்குமே. இந்த 10 பாசுரத்தவர்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாசு போய்விடும் காட்டும்படியான விஷயம். ஆக கலியுகம் ஒன்றும் இன்னைக்கே உள்ளத்த மாசருக்கும் அப்படின்னா அர்த்தம், உள்ளத்துக்கு மாசாவது என் மலமர அப்படின்னு மனத்துக்கு இருக்கக்கூடிய மலம் என்னன்னு அந்த இடத்துல காட்டியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல உள்ளத்த மாசம் இருக்குமேன்றது அதி விலக்கணமான அர்த்தம் காட்டியிருக்கிறார். ஒன்னு தேவதாந்தரங்கள் பரதத்துவம் என்கிற அந்த சந்தேகம் போயிடும், உள்ளத்த மாசம் இருக்கும். இரண்டாவது அடுத்த காரணம் காட்டார், ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே சஜாத்திய புத்தி. ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தா அவர் கூட நம்ம போலதானே இருக்கார், நம்ம போலதான் அவருக்கும் கண்ணு இருக்கு, அவன் இருக்கு, அவரும் தூங்குறார், அவரும் சாப்பிடுறார், அவருக்கும் திருமையில நோய் சாத்திக்கிறார், ஜுரம் வருது, ஏதாவது வியாதி வருது, என்ன போலதான் 2 கை 2 கால் இருக்கு, என்ன போலதான் அவருக்கும் பசிக்கிறது, நானும் வரும். அப்படின்னா அதான் மாசு. உள்ளத்துக்கு மாசுன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறைந்தபட்சம் பகவானுக்கு சமானமாக நினைக்கணும். சிவஜனமூலத்துல காட்டு. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படின்னா ஆச்சாரிய துல்லியம்னு நினைக்க வேண்டும், பகவானோட வசந்தவராக நினைக்கணும். அப்போ உள்ளத்துக்கு மாசுன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே சஜாத்திய புத்தி ஒலிபோல் 1010 உள்ளத்தம் மாசரிக்குமேனு காட்டக்கூடியது. கலியுகம் இன்னைக்கே தன் அடியார் கருள் செய்யும் மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னங்குருகூர் காய்மாறன் சிவோபன் ஒலிபோல் 1010 உள்ளத்த மாசருக்குமே என்ன. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே விசேஷமான பிரதிபத்தி விசேஷம், விசேஷமாக அமைந்திருக்கக்கூடிய பக்தியானது அவர்களிடத்திலே ஒரு பெருமைப்படுத்தும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த இன்னமெல்லாம் மக்கள் இந்த 10 பாசுரத்தை அதிகரிக்க ஆகி மங்களாசாசனமாக ஆழ்வார் எல்லாத்திலே பண்ணினவர் பகவதாளுக்குமே மங்களாசாசனம் பண்ணி இருக்கக்கூடிய ஒலிக ஒலிக ஒலிகா என்னும்படியான ஆச்சரியமான திருவாய்மொழியுடைய சாரார்த்தங்களை ஒருவாறாக இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நியமித்தவராய் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தா ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியார் எழுந்தருளியிருக்கும் எதிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடித்தாமரை நெய்களிலேயும் மேலும் இதனை விசேஷமாக நடத்தி கொண்டு உற்சாகமாக நடத்தி கொண்டு வரும்படியானவர்கள் MOP அறக்கட்டளையால்
அதைச் சேர்ந்த மகனியர்களுடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு பொலிக 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மே ஸ்ரீரங்க வாசினே பூயான் நித்ய ஸ்ரீர் நித்ய மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே